நன்றி. ஆமென். நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த காலவேளை கர்த்தர் நாமத்திலே கிரியை செய்வாராக. இந்த ஆராதனை வர வேண்டிய எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் கொண்டு வருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை எங்களை கொண்டு வந்த தயவிற்காய் நன்றி அப்பா. ஆமென். எங்களோடு இடைப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இரவுளவு நல்லவர். ஹல்லேலூயா. வாக்கு மாறாதவர். ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இதுவரைக்குமா எங்களை கொண்டு வந்து நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவர். ஹல்லேலூயா. நல்லவரே, நாங்கள் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே எங்கள் மத்தியில் நீர் கடந்து வாரும் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் கடந்து வாரும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவரே இந்த காலவெளியிலே கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே கர்த்தர் பதிலுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். என் குறைகள் எல்லாம் நிறைவாக்குகிறவர் நீர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு ராஜா நமத்திலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. எல்லா கரத்தட்டி எல்லா தேவனை மாயப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். 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 இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ, கூப்பிடு நீ, பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ, பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். ஆமென். கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா. ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம், மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன்னினைவா இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. ஆமென். உன்னினைவா இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. ஆமென். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா. ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார், ஆமென். எல்லோரும் கொண்டாடுவோம். ஆமென். கை தட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம், கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். என்
எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். ஆமென். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எல்லாம் சொல்லுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் ஆமென். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே உடைய கரம் அற்புதமாய் தாங்கட்டும் அப்பா. ஆமென். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே எங்களை ஆராதனை கொண்டு வந்த தயவிற்காய் நன்றி அப்பா. ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நாம மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹalleluya. நாம் எல்லாரும் உட்காருவோம். ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஆமென். ஹalleluya. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஹalleluya சொல்லுங்க. 2-3 பேரை பார்த்து சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் இல்லையா? ஆமென். ஹalleluya. நம்ம எல்லாரும் உற்சாகமாய் பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை எதால பாடணும்? நாவால பாடணும். ஹalleluya. எல்லாம் நாவால கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஆமென். எல்லாம் சத்தமாய் தட்டுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஆமென். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும் சிலுவையின் நிழலும் உண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலும் உண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு.
நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எல்லாம் சொல்லுவோம். நன்றியா நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர், வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் நன்றி உள்ள இருதயம் இருக்கு? ஆமென். ஹல்லேலூயா. நன்றி உள்ள இருதயம் இருக்கா? ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அவர் என்னை தேடி வந்தவர். ஆமென். ஹல்லேலூயா. குழியில் கிடந்து என்னை தூக்கி எடுத்தவர், என்னை மகனாக மகளாக கத்த தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. உண்மையாகவே இல்லாவிட்டால் நமக்கு அந்த அந்தஸ்தே நம்மளுக்கு கிடையாது. ஆனால் கத்த நம்மளை ஒரு மகனாக ஒரு மகளாக தேர்ந்தெடுத்ததுக்காக நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. எல்லா கரங்களிலும் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென் ஆமென். சேர்ந்து பாடுவோம். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஆமென். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார். ஆமென். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார். எல்லாம் சந்தோஷமாய் பாடுவோம். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே, அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். எல்லாம் சொல்லுவோம். அப்பா பிதாவே என்றழைக்கும் ஆமென் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஆவி தந்தார் தூய ஆவி தந்தார், ஆவி தந்தார் தூய ஆவி தந்தார், வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார்.
வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார். ஆமென். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். எல்லாம் சொல்லுவோம். என்னை தேடி இயேசு வந்தார். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். சுகமானே நான் சுகமானே, சுகமானே நான் சுகமானே. இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே சுகமானே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே சுகமானே. என்னை தேடி இயேசு வந்தார். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார். ஆமென். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். தெரிந்து கொண்டார் என்னை தெரிந்து கொண்டார். என்னை தெரிந்து கொண்டார். பரிசுத்தனும் புனிதனுமாய் அவர் திருமுன் வாழ. ஆமென். பரிசுத்தனும் புனிதனுமாய் அவர் திருமுன் வாழ. என்னை தேடி இயேசு வந்தார். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார். ஆமென். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நான் பாடுவேன். ஆடி பாடி துதித்திடுவேன். ஆமென். ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார். ஆமென். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஆண்டவர் படைத்த ஆமென். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எல்லாம் சொல்லுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை. எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை. அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி செல்வே. ஆமென். தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது. ஆமென். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே
வெற்றி குரல் ஒலிக்கட்டும். எல்லா கல்தடி பாடுவோம். நீதிமான்களின் சபைதானிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு. நல்ல விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுங்க. ஆமென். வெற்றி பவனி கர்த்தர் வெற்றியை தருவார். ஆமென். தோல்வி இல்லை கர்த்தர் ஜெயத்தை தருவார். விசுவாசத்தோடு சொல்லுவோம். ஆமென். வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு. எல்லா வாய் தந்து சொல்லுவோம். ஆமென். வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை, தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோம். வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. ஆமென். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆமென். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்டகள் தள்ளப்பட்டகள் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. ஆமென். தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. ஆமென். கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு. ஆமென். வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை நமக்கு. ஆமென். வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. ஆமென். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆமென். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்டகள் தள்ளப்பட்டகள் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. ஆமென். கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. ஆமென். கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது. ஆமென். கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு. ஆமென். வெற்றி பவனி செல்வே. ஆமென். தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. ஆமென். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆமென். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆமென். அவர் ஒரு நாள் தள்ளாட விட மாட்டார். ஆமென். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், ஆமென். அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். ஆமென். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. ஆமென். அவரே உன்னை ஆதரிப்பார்,
அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, எல்லாம் எளிமையாக ஆராதிப்போம். கலங்கி தவிக்காதே, ஆமென். அவரே உன்னை ஆதரிப்பார், ஆமென். அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, ஆமென். கலங்கி தவிக்காதே, ஆமென். அவரே உன்னை ஆதரிப்பார், ஆமென். அதிசயம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். எல்லாம் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஆராதிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையை சுமப்பாயா, இந்த உலகத்தை வெறுப்பாயா? சிலுவையை சுமப்பாயா, இந்த உலகத்தை வெறுப்பாயா? உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா? எல்லாம் சொல்லுவோம். உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா? அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஆமென். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மோட்சத்தை அடைந்திடவே பல பாடுகள் பட வேண்டும். ஆமென். மோட்சத்தை
மோட்சத்தை அடைந்திடவே பல பாடுகள் பட வேண்டும். பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவில் நிலைத்து நிற்க வேண்டும். ஆமென். பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவில் நிலைத்து நிற்க வேண்டும். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஆமென். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். எல்லாம் சொல்லுவோம். ஹalleluya. Thank you Lord. எல்லாரும் ஆராதிங்க. ஹalleluya. ஓ ராமரவோ சந்தரதாமே. ஹalleluya. 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 ஜெபத்திலே தரித்திருந்து அவர் சித்தம் நிறைவேற்று. ஆமென். ஜெபத்திலே தரித்திருந்து அவர் சித்தம் நிறைவேற்று. முடிவு பரியந்தம் அவரில் நிலை நிற்க பலனை பெற்றுக்கொள்ளு. முடிவு பரியந்தம் அவரில் நிலை நிற்க பலனை பெற்றுக்கொள்ளு. அல்லேலூயா துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹalleluya. அல்லேலூயா துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹalleluya. 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 ஆமென். ஹalleluya. 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 சென்றவர் வந்திடுவார், நம்மை அழைத்து சென்றிடுவார். சென்றவர் வந்திடுவார், நம்மை அழைத்து சென்றிடுவார். அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், அவருடன் வாழ்ந்திடவே. அவருடன் செல்ல அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், அவருடன் வாழ்ந்திடவே. அவருடன் செல்ல ஆயத்தமாவோம். அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், அவருடன் வாழ்ந்திடவே. எல்லாம் சொல்லுங்க. அவருடன் செல்ல ஆயத்தமாவோம். அவருடன் செல்ல ஆயத்தமாக்கும். ஆமென். அவருடன் வாழ்ந்திடவே. ஹalleluya. அல்லேலூயா துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹalleluya. அல்லேலூயா துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். எல்லாம் சொல்லுவோம். ஹalleluya. ஹalleluya. எல்லாம் ஆராதிப்போம். ஹalleluya. ஆமென். ஹalleluya. 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 எல்லாரும் ஆமென். 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 ஹalleluya. 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 ஆமென். ஹalleluya. 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 ஆண்டவரே, இந்த காலை வேளையிலப்பா ஆண்டவர் நன்றியோடு நாமே துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவரே, நீர் எங்களை வந்து அழைத்து செல்லுவீர். ஹalleluya. அதற்கு எங்களை ஆயத்தமாக்கும். அதுங்களை ஆயத்தமாக்கும். எந்த சூழ்நிலை வந்தாலும் உம்மை விட்டு நாங்கள் பின்னாடி போயிடக்கூடாது. எத்தனை அந்த தீர்மானம் எடுக்கிறீங்க? ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நான் பின்னாடி போயிடக்கூடாதப்பா. எனக்கு முன்பதாய் சிலுவை இருக்கிறது. எனக்கு முன்பதாய் ஒரு கிரீடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். எனக்கு முன்பதாய் ஒரு பெரிய ஓட்டம் இருக்கிறது. பாடுகள் வரும், துன்பங்கள் வரும், அவமானங்கள் வரும், வியாதிகள், நெருக்கங்கள் எல்லாம் வரும். ஆனால் இவள் மத்தியில் நீ கர்த்தரை மாத்திரம் நோக்கி ஓடு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை மாத்திரம் தான் நான் நேசிப்பேன். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை மாத்திரம் தான் நான் நேசிப்பேன்.
நான் பின்னாடி திரும்ப மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே? இந்த காலை வேளையில ஒரு தீர்மானமாக ஒரு ஜெபமாய் சொல்லுங்க ஆண்டவரே. எத்தனை பாடுகள், அவமானங்கள், நிந்தனைகள் ஒருவேளை நீங்க போய் கொண்டிருக்கலாம், பார்க்கிறது ஒருவேளை சிரித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்க போகிற அழுகையின் பள்ளத்தாக்கை கர்த்தர் அறிவார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு நீரூற்றை உனக்கு காண செய்வார். உனக்கான நீரூற்றை கர்த்தர் திறப்பார். ஆமென். உன் கண்கள் அந்த நீரூற்றை பார்க்கும். அந்த ஸ்பிரிங் சீசனுக்குள்ள நீ போவீங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உன் வாழ்க்கையை செழிக்கும்படியாய் செய்வார். ஒரு வறண்ட வாழ்க்கையை நீ பார்த்து கொண்டிருக்கிற, ஒரு வறட்சி நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் செழிக்கும்படியாய், ஒரு துளிர் விடும்படியாக, அல்லேலூயா, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கர்த்தர் எழுந்து கட்டுகிறார். ஆமென். அவர் திரும்ப கட்டுகிறார். ஆமென். திரும்ப கட்டுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே திரும்ப என்னை கட்டுங்க ஆண்டவரே. ஒருவேளை நீ பின்மாற்றத்தில் போயிருந்தால் இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட வந்துருங்க. அல்லேலூயா. ஆண்டவரே உம்மண்டே நான் வந்துடுறேன்ப்பா, உம்மண்டே வந்துடுறேன். ஆமென். உடைய சமூகத்தை நோக்கி நான் வர்றேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். அல்லேலூயா. நன்றி அப்பா. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டா இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டா இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியாம? உம்மையே நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டா இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டா இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே. ஆண்டவரே எந்த சூழ்நிலை வரட்டும், ஒருவேளை வாழ்க்கை ஆண்டவரே ஒரு பெரிய அலையின் மத்தியில் நான் போய் கொண்டிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும், எங்கள் கூடவே இருக்கிறீரப்பா, என் கூடவே இருக்கிறீர். அநேக காற்று அடிக்கட்டும், அநேக கொந்தளிப்புகள் வரட்டும், கர்த்தரும் கூட இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் வேத விசுவாசிகள்? ஆமென். அல்லேலூயா. அவர் தம்முடைய கரத்தால் உன்னை தாங்குகிறார். உன் கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஆமென். உன் கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க? ஆமென். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. திருக்கரத்தா தாங்கி என்னை திருசித்தம் போ நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா
அனுதினம் நீ வாணைந்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வாணைந்திடுமே ஆழ்கடலில் அலைகளினா அசையும் போது என் படகில் ஆழ்கடலில் உன்னோட படகு ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது ஆமென் அசையும் போது எத்தனை பேர் சொல்ல முடியும் என் படகில் ஆத்ம நண்பர் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவே எல்லாம் சொல்லுவோம் ஆமென் எல்லா கரங்களை சொல்லுவோம் ஆத்ம நண்பர் ஆத்ம நண்பர் எல்லா பாஷையில் எல்லாம் ஜெபிங்க ஆமென் ஆண்டவரே ஆத்ம நண்பர் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவே அவர் சமூகம் ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது ஆமென் என் படகில் ஆமென் ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது ஆமென் என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவே ஆமென் அவர் சமூகம் ஆத்ம நண்பர் ஆமென் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவே அவர் சமூகம் ஆத்ம நண்பர் இயேசு ஆமென் சேர்ந்திடுவே அவர் சமூகம் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவே அவர் சமூகம் ஹல்லேலூயா குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே குயவனே 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 படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே வெறுமையான வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே வெறுமையான பாத்திரம் வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே ஆமென் நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே
வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. ஆமென். என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே 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 படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஹல்லேலூயா. அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்க வேண்டும். நீங்க கேளுங்க, ஆண்டவரே எங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. 2 பேருக்காக இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். சகோதரர் மதன் அவர்களுக்காய் ஜெபியுங்கள். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கத்த தரணும். நல்ல படுக்கையில் இருக்கிற அந்த மகனை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். சகோதரர் குமாருக்காக ஜெபியுங்கள். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த மகனை கர்த்தர் சுகப்படுத்தி கர்த்தர் அந்த மகனை ஆண்டவர் பக்கம் கொண்டு வர வேண்டும். 2 பிள்ளைகளுக்காக எல்லாம் பாரப்படுங்க. ஆண்டவரை பலவீனமாக இருக்கிற சகோதரர் மதனை அன்பகத்தில் வைக்கிறோம். ஆண்டவரை அந்த மகனுக்கு ஆண்டவர் எல்லா இன்ஃபெக்ஷன் எல்லாம் மறையட்டும் அப்பா. ஆண்டவரை சேர்த்துருக்க எல்லா வேதனை எல்லாம் மறையட்டும். எந்த நோக்கத்திற்கு அந்த ஜீவனை திரும்ப கொடுத்தீரோ அந்த மதன் சகோதரனுக்காய் திறப்பில் நிற்கிறோம். ஆண்டவரை அந்த மகனை நீங்கள் தொடுவீராக. கண்ணோக்கி பாருங்கப்பா, கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரை குமார் உடைய கத்தில் வைக்கிறோம். எல்லா ஜாண்டிஸ் எல்லா லிவரில் இருக்க எல்லா பிரச்சனையும் மறையட்டும் அப்பா. அந்த மகனை சுகத்தோடு கொண்டு வாங்க டாடி, சுகத்தோடு கொண்டு வாங்க ஆண்டவரை. 2 பேரும் உங்களுடைய சமூகத்தில் வந்து நிறுத்துவீராக, உங்களுடைய சமூகத்தில் வந்து நிறுத்துவீராக. ஹல்லேலூயா. யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ, திருச்சபை மக்கள் சால்வேஷன் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ, இப்பொழுதே இயேசுவின் கரம் அவளை தொடுவதாக, இயேசுவின் கரம் தொடுவதாக. ஆண்டவர் சபை மக்கள் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உன்னதமான பலன் அவள் மத்தியில் கடந்து வர வேண்டுமா ஜெபிக்கிறேன். வியாதியஸ்தரை சுகமாக்குற வல்லமை இப்பொழுதே ஜனங்களை தொடுவதாக. எல்லா ஃபீவர் மறையட்டும், டைபாய்டு மறையட்டும், எல்லா டெங்கு காய்ச்சல் எல்லாம் மறையட்டும் ஆண்டவரே. எல்லா கொரோனா வியாதிகள் மறைவதாக. ஓ தேங்க் யூ லார்ட். இந்த வேளையிலே தாவே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா, ஒவ்வொரு தொடுங்கப்பா. அந்த ஜீவனுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. அந்த மரண கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. என் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் உட்காருவோம். ஹல்லேலூயா. ஃபாஸ்டிங்கில் வந்துட்டீங்களோ காலையிலேயே? சொல்லுங்க ஹல்லேலூயா. ஸோ பக்கத்தில் 2 பேர் பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா சொல்லிட்டீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சில அறிவிப்புகளை வாசிக்கிறோம். ஸோ அடுத்த ஆராதனை 10 மணிக்கு இருக்கும். கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகமாக வந்து பங்கு பெறுங்கள். கலந்து கொள்ளக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், அநேகரை அழைத்து கொண்டு வாருங்கள். ஸோ ஈவினிங்கில் 4 சர்வீஸ் 6 o'clock ஃபேமிலி ஃபெலோஷிப். ஹல்லேலூயா. குடும்பம் இருந்தாலும் இல்லைனாலும் வாங்க. ஹல்லேலூயா. யாரெல்லாம் குடும்பம் இல்லைனாலும் பரவாயில்ல, குடும்பம் இருந்தாலும் வாங்க. ஏன்னா நீங்கள் எந்த குடும்பத்தில் இருக்கிறீங்க? எஸ்தர் திருச்சபை என்ற குடும்பத்தில் இருக்கிறீங்களா? ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கண்டிப்பாக சாயந்தரம் வந்துரு. ஹல்லேலூயா. சும்மா இருந்துச்சு சொல்ல, வரலனாலும் பரவாயில்ல, சொல்லுங்கள், என்ன பண்ணுறது? ஹல்லேலூயா. வந்தது ஏதோ போய் சொல்லிட்டு போங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சும்மா சொன்னேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ மேக்ஸிமம் மறுபடியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ வெனஸ்டே அன்றைக்கு நடக்கிற உமன்ஸ் ஃபெலோஷிப்பை ஞாபகப்படுத்துகிறோம். அந்த உமன்ஸ் ப்ரேயரில் வந்து பங்கு பெறக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகம் வந்து பங்கு பெறுங்கள். ஸோ ஃப்ரைடே நடக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஞாபகப்படுத்துகிறோம். அதில் வந்து பங்கு பெறும்படியாக உங்கள் யாவர் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். சாட்டர்டே மார்னிங் பிரதர்ஸ் ஃபெலோஷிப் இருக்கிறது 5:30க்கு. அதிலே வந்து சகோதரமார்கள் உற்சாகம் வந்து பங்கு பெறுங்கள். அது மாத்திரமல்ல, வருகின்ற 20ஆம் தேதி ஒரு ஆடிஷன் வைத்திருக்கிறோம். அந்த வர்ஷிப் பண்ணக்கூடிய தாளந்து நிறைந்தவர்கள். ஸோ அதில் நீங்கள் பங்கு பெறுங்கள். ஹல்லேலூயா. அதில் நீங்கள் வந்து பங்கு பெறுங்க. ஒரு நாட்டில் திருச்சபை காரியங்கள் மற்ற ஊழியங்களிலே உங்களை பயன்படுத்த வாஞ்சிக்கிறோம். கர்த்தர் வாய்ப்புகளை கொடுக்கும் பொழுது பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால் அதை குறித்து ஒரு ஆடியோ நேற்று நைட் ரெக்கார்ட் பண்ணேன். அதனால் வீடியோ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை.
இருந்தாலும் என் சத்தத்தை நீங்கள் கேட்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். அந்த ஆடியோ ஏன்னா சிலருக்கு புரியாமல் இருக்கலாம், அதில் புரியும்படியாக அந்த ஆடியோ இருக்கும். இதுக்கு மேலே புரியலன்னா எனக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால் அந்த ஆடியோவை கேட்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, எஸ்தர் திருச்சபை மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. நாம் ஏற்கனவே அறிவித்தது போல வருகின்ற 20ஆம் தேதி ஆராதனை நடத்தக்கூடிய தாளந்து நிறைந்தவர்களை நாம் தேர்வு செய்ய போகிறோம், செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதனுடைய வயது 16லேருந்து 35 இயர்ஸ்குள்ளார இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல 10லிருந்து 15 நிமிடங்களுக்கு நீங்கள் பாடல்களை ஆயத்தம் செய்ய வேண்டும். இதில் தனியாகவோ இல்லாவிட்டால் குரூப்பாகவோ நீங்கள் பங்கு பெறலாம். சிங்கிளாக பங்கு பெறுகிறவர்கள் உங்களுடைய பெயர், ஏஜ் மற்றும் உங்களுடைய ஃபோன் நம்பரை கண்டிப்பாக குறிப்பிடுங்கள். அவர்கள் நம்முடைய சபையாய் சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். குரூப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுகிறவர்களும் நீங்கள் உங்கள் குரூப்பில் யார் யார் பாடப்போகிறார்கள் என்பதை குறிப்பிடவும். அது மாத்திரம் அதை லீட் பண்ணுகிறவர்கள் நம்முடைய சபையை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அதனால் அவருடைய பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரையும் குறிப்பிடும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எந்த மொழியினாலும் நீங்கள் ஆராதனை நடத்தலாம். ஒருவேளை உங்களுக்கு தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் எந்த லாங்குவேஜிலையும் நீங்கள் ஆராதனை நடத்தலாம். எல்லா மொழிகள் கலந்தும் நீங்கள் ஆராதனை நடத்தலாம். உங்களுக்கு முன்பதாக ஜனங்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களை எப்படி அந்த ஆராதனையிலே வழி நடத்துவீர்கள் என்ற அந்த லீட் பண்ணுகிறவர்கள் அந்த காரியத்தை மனதில் வைத்து நீங்கள் ஜெபத்தோடு நீங்கள் இதை ஆயத்தம் செய்யுங்கள். வருகின்ற 20ஆம் தேதி இந்த காரியத்திற்கான தேர்வை நாம் அந்த செலெக்ஷன் இருக்கிறது. கண்டிப்பாக அதனுடைய டைம் நான் பின்பதாக அறிவிக்கிறேன். ஆனால் இதற்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுவதற்கு கடைசி நாள் 19th ஆஃப்டர்நூன் 3 o'clock வரைக்கும் இருக்கிறது. அதனால் சீக்கிரத்தில் நீங்கள் தீர்மானமிடுங்கள், ஜெபியுங்கள், அதற்கான ஆயத்தத்தை செய்யுங்கள். உடனடியாக என்னுடைய தொலைபேசி எண் 9962060773 என்ற தொலைபேசி எண்ணிலே உடனடியாக நீங்கள் ரிஜிஸ்டர் செய்யும்படியாக உங்கள் யாவரையும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். God bless you. புரிஞ்சிச்சா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், புரிந்திருக்கும். அதனால் உற்சாகமாய் பங்கு பெறுங்கள். சீக்கிரத்தில் உங்கள் பெயர்களை நீங்கள் என்னுடைய நம்பருக்கு அனுப்பும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ள. இந்த மாதிரி அநேக காரியங்கள் இந்த வருஷத்தில் செய்ய இருக்கிறோம். ஸோ எல்லாரும் எப்படியாகிலும் திருச்சபை மக்களை சீஷர்களாய் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. ஸோ அதுதான் என்னுடைய நோக்கம், என்னுடைய ஜெபம். அதனால் நீங்கள் எல்லோரும் சீஷராக மாறணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ ஒரு சீஷராய் மாற வேண்டும். அல்லேலூயா. மாறுவீங்களா? அல்லேலூயா. சும்மா பால் குடிக்கிற குழந்தையாகவே இருக்கக்கூடாது. ஆமேன். சீஷர்களாய் நம்ம மாறணும். ஆமேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். ஸோ நீங்கள் நல்லா அநேக இடங்களில் போய் சுவிசேஷம் சொல்லணும். இங்கேருந்து சபையை ஆரம்பித்தாலும் நல்லது தான், போங்க. அல்லேலூயா. ஒரு கூட்டத்தை தூக்கிட்டு போனால் கூட நல்லது. அல்லேலூயா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் எனக்குன்னு வச்சிருக்கிற கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அதில் எனக்கு என்னென்னா உங்களை டெவலப் பண்ணணும், அதுதான் என்னுடைய வாஞ்சை. அதுக்கு நீங்கள் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தா நானும் சேர்ந்து உங்களோடு இணைந்து நானும் டெவலப் ஆகலாம். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இப்பொழுது திருமண அறிவிப்பு இருக்கிறது. ஸோ அருமையான சகோதரர் எட்வின் ஜார்ஜ் என்ற மணமகன், அல்லேலூயா, மணமகன், அவருடைய தகப்பனார் பெயர் கஜேந்திரா, அவருடைய தாயார் பெயர் லில்லி. ஸோ அவர்கள் வெளி சபையை யெகோவாஸ் அசம்பிளி அந்த சபையை சேர்ந்தவர்கள். அவருடைய போதகர் பாஸ்டர் ஆசீர்வாதம். ஸோ மணமகன் வெளியில் இருக்கிற நபர். மணமகள் நம்முடைய சபையை சேர்ந்த மணமகள் ஜாஸ்பர் புவனா. அப்பாவுடைய பெயர் லேட் சிவராஜ், மதர் நேம் சரஸ்வதி. ஸோ இவர்களுக்கு வருகின்ற 1ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி நம்முடைய ஆலயத்தில் திருமணம் நடக்க இருக்கிறது. சரியாக 3 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் திருமணம் நடக்கும். அதற்கு பிறகு 6:30க்கு CMA கிராண்ட் வெட்டிங் ஹால், பசார் ஸ்ட்ரீட், நாகவரா மெயின் ரோட்டில் இருக்கிற KG அல்லி அந்த பகுதியில் இருக்கிற CMA கிராண்ட் வெட்டிங் ஹாலில் ரிசப்ஷன் வைத்திருக்கிறார்கள். ஸோ பெண் வீட்டார் நம்முடைய சபையை சேர்ந்தவர்கள். ஸோ ஜாஸ்பர் புவனா அவர்கள் வந்திருக்கிறார்கள். எளிமை நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அவருடைய தாயார் மற்றும் அவருடைய சகோதரன் டைட்டஸ், எல்லாரும் தெரியும் சண்டே ஸ்கூலில் இருக்கிறதுனால டைட்டஸ் அவருடைய சகோதரி புவனா அவர்களுக்கு நம்முடைய ஆலயத்தில் வருகிற 1ஆம் தேதி திருமணம் நடக்க இருக்கிறது. இந்த திருமணத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். அந்த திருமணத்தில் கர்த்தருடைய கரம் இருக்கும்படியாக, கர்த்தர் நேர்த்தியாக நடத்தும்படியாக, பிள்ளையுடைய தேவையை சந்திக்கும்படியாக, எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த நாளில் கர்த்தர் அவர்களை இணைக்கும்படியாக நம்ம எல்லோரும் இந்த பிள்ளைகளுக்காக நம்ம எல்லோரும் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த சபையில் வாசிக்கப்படுகிற முதலாவது அறிக்கை,
இந்த திருமணத்தை குறித்து நியாயமான தடைகள் இருந்தால் நீங்கள் சபையில் நீங்கள் தெரிவிக்கலாம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பா நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் சோத்திருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, சகோதரி எட்வின் ஜார்ஜ் மற்றும் ஜாஸ்பர் புவனாக்கு ஆண்டவரே வருகிற 1ஆம் தேதி திருமணத்தை கர்த்தாவே ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறேன். அந்த நாளை நீர் குறித்து வைத்திருக்கிறேன். அதற்காக நன்றி அப்பா. இரு வீட்டாரையும் ஆசீர்வதிங்க. இரு வீட்டாரும் ஆண்டவரே சம்பந்தம் கலக்கும் பொழுதப்பா அதெல்லாம் சமாதானமாய் சந்தோஷமாய் நிறைவாய் அந்த பிள்ளைகள் இருக்க உதவி செய்யுங்க. அந்த திருமண நாளில் தேவனுடைய மகிமை எங்கள் ஆலயத்தை நிரப்பணுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் அந்த திருமணத்தில் இருவரையும் கணவன் மனைவியாய் இணைப்பீராக. ஆண்டவரே இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, என் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது என்று சொன்னது போலப்பா இந்த காரியத்தை ஆச்சரியமாக நடத்தி முடிங்க. குறைகள் எல்லாம் எடுத்து போடுங்க, நிறைவை கட்டளையிடுங்க, தேவையெல்லாம் அற்புதமாய் சந்திங்கப்பா. அருமையான மகளுக்கும் மகனுக்கும் நல்ல கிருபையை கொடுங்க, அவருடைய பெற்றோர்களுக்கு கிருபை கொடுங்க. இந்த நாள் எல்லா அலைச்சல்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக்கி தாங்கப்பா. ஆண்டவரே இந்த நாளிலிருந்து தேவனுடைய கரம் குடும்பத்தில் இரு வீட்டாரையும் பாதுகாத்துக் கொள்ள வேணுமா ஜெபிக்கிறேன். எல்லா தீங்குக்கு வெள்ளைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா வன்கண் எரிச்சல் பொறாமின் கண்களுக்கு இருவேளைக்கு பாதுகாத்துக் கொள்ளும். மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன் ஆமேன். பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர்களை நடத்துவாராக. ஆமேன். கர்த்தர் நாம மகிமை பெறட்டும். அது மாத்திரமல்ல, வருகின்ற 22ஆம் தேதியிலிருந்து நம்முடைய ஆலயத்தில் ஈவினிங்கில் ஏரியா வைஸ் கேதரிங் பிளான் பண்ணுறோம். சரியா? ஸோ ஒவ்வொரு ஏரியா கிட்டத்தட்ட நம்முடைய ஆலயத்திற்கு பெங்களூர்லேருந்து 54 பிளேசஸ்லேருந்து நம்ம சபைக்கு வருகிறார்கள். அது பெரிய கிருபை. 54 இடத்துலேருந்து வருகிறீர்கள். ஸோ எந்தெந்த நாளில் எந்தெந்த ஏரியா அப்படின்னு சொல்லி நான் வர சண்டே நான் சொல்லுவேன். அதை இல்லைன்னா பிரிண்ட் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துட்றேன். சரியா? நீங்கள் அதை வைத்துக்கொள்ளுங்கள். ஸோ ஒவ்வொரு எந்தெந்த டேயில் ஈவினிங் 7 o'clock இருக்கும். ஸோ கண்டிப்பாக குடும்பமாய் பங்கு பெறுங்கள். அது உங்கள் ஏரியாவுக்காக ஜெபிக்க போகிறோம், உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, சில காரியங்கள் சால்வேஷன் நம்முடைய எஸ்தர் திருச்சபை குறித்தும் சால்வேஷன் டிவியை குறித்தும் மற்ற நாட்களில் வரப்போகிற நாட்களில் நம்ம செய்ய போகிற காரியங்கள் அதற்கெல்லாம் சொல்லி ஜெபிக்க போகிறோம். அநேக காரியங்களை கர்த்தர் இந்த ஆண்டில் கொண்டு வர உதவி செய்வார். அல்லேலூயா. அல்லது ஏரியா வைஸ் நாங்கள் கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே எல்லாரும் குடும்பமாக, மனைவி பிள்ளைகள் குடும்பம் அம்மா அப்பா யார் இருந்தாலும் சரி எல்லாம் குடும்பமாக பங்கு பெறுங்க. இது என்னுடைய தனிப்பட்ட அழைப்பு. என்னை நேசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க. அல்லேலூயா. அதனால் இது எல்லாரையும் நான் பார்க்கணும், எல்லாருக்காக நான் ஜெபிக்கணும். அதனால் கண்டிப்பாக வரும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அது 22nd இருக்கும். ஈவினிங் தான் இருக்கும், எல்லாருக்கும் ஈவினிங் தான் இருக்கும். ஒருவேளை மார்னிங் ஷிஃப்ட் அதுக்கேற்ற மாதிரி ஷிஃப்ட்டு நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அதுக்காக தான் இப்பொழுதே நான் சொல்லுகிறேன். ஸோ எந்த டேட்டுன்றதை நான் வருகிற சண்டே உங்களுக்கு நான் பிரிண்ட் பண்ணி கொடுத்துறோம். எந்தெந்த ஏரியா மக்கள் அன்றைக்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த ஏரியா மக்கள் கண்டிப்பாக அந்த நாளில் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஸோ இப்பொழுதும் ஒரே ஒரு காரியத்தை அருமையான ரிஷா மற்றும் பால் மற்றும் பிலிப் அவர்கள் இணைந்து பிள்ளைகள் 3 பேர் சேர்ந்து ஒரு உம்மில் நிலைக்க என்ற அபைட் இன் யூ, உம்மில் நிலைத்திருக்க, அந்த ஜான் காஸ்பலில் வருகிற அந்த திராட்சை செடியை குறித்ததான அந்த காரியத்தை வைத்து அவர்கள் பாடல்களை அவங்களோட தாயார் எழுதியிருக்கிறார்கள். ரொம்ப அருமையாக இருந்தது. முழு பாடல் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் அதனுடைய ட்ரெய்லர் இந்த நாளிலே அவர்கள் வெளியிடுகிறார்கள். ஸோ இப்பொழுதும் அந்த பிள்ளைகளை முன்பதாக அழைக்கிறேன், வாங்க. அல்லேலூயா. அதை ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ பிலிப்பும் பாலும் வாங்க. அல்லேலூயா. கீபோர்டு வாசித்த பிலிப்பு, பால் அண்ட் பிலிப் வாங்க. அல்லேலூயா. பால் தானே, பால் அண்ட் பிலிப் வாங்க. குடும்பமாக அதை செய்திருக்கிறார்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர்களை நடத்துவாராக. ஸோ இதே மாதிரி நிறைய பேர் நம்ம சபையில் எழும்ப வேண்டும். ஆடியோ ஒரு மாதிரி இருக்கப்பா. அநேகர் எழும்ப வேண்டும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர்களை பாடுவது கொடுத்த கிருபைக்காக இன்றைக்கி அவர்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க. லிரிக்ஸ் ரீஜா இயேசுதாசன் அருமையான சகோதரி அதை எழுதியிருக்கிறார்கள். டியூன் பிலிப் சாம்வேல் மற்றும் அலெக்ஸ் மேத்யூ அவர்கள் அந்த டியூனை போட்டிருக்கிறாங்க. வோக்கல்ஸ் ரிஷா சாம்வேல், பிலிப் சாம்வேல் அண்ட் அலெக்ஸ் மேத்யூ அவர்கள் போட்டிருக்கிறாங்க, பாடியிருக்கிறார்கள். சாரி. அடுத்தது மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் அலெக்ஸ் மேத்யூ, ஷூட்டிங் ஜான்சன் மேத்யூ. யூடியூப்பில் ரீஜா இயேசுதாசன் என்ற யூடியூப்பில் அவர் வெளியிடுகிறார்கள். உம்மில் நிலைக்க. அல்லேலூயா. அபைட் இன் யூ. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த உம்மில் நிலைக்க என்ற கர்த்தாவே இந்த பாடலை அருமையான சகோதரி பாடவும், அந்த கர்த்தாவே பிள்ளைகள் சேர்ந்து பாடவும், அந்த கர்த்தாவே பிள்ளைகள் இசைகளை வாசிக்கவும், இதை லிரிக்ஸ் எழுதுவதற்கு தாயார் கொடுத்த கிருபைக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே நாள் வரும் ஆண்டவரே இந்த காரியத்திலே கர்த்தாவே எடுத்த முயற்சிகளை ஆசீர்வதிங்க. உம்முடைய கரம் அவர்களை ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறேன். இன்னும் அநேக பாடல்களை பாடவும், அநேக பாடல்களை எழுதவும் பிள்ளைகள் நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே கர்த்தாவே இது யூடியூப்லையும் மற்ற இடங்களிலும் ஜனங்கள் கேட்கிற வேளையில்
உம்மிலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. அன்றைய கர்த்தாவே நல்ல கனிகளை கொடுத்து அன்றைய கர்த்தாவே நல்ல செழித்தோங்குகிற ஒரு மரமாக எல்லாரும் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. அன்றைய கர்த்தாவே உண்மை இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த பாடலை இன்றைக்கு நாங்கள் டெடிகேட் பண்ணுகிறோம். இது சீக்கிரத்தில் எல்லாரும் கேட்டு ஆண்டவரை பலனடைய உதவி செய்யும். பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் நாம் எல்லாரும் கரங்களை உச்சமாக தட்டுவோமா? இதுதான் உம்மில் நிலைக்க. அல்லேலூயா. பாடல பாடியிருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். இதை ரிஷா கையில் கொடுத்துட்றேன். இந்தாம்மா, காட் பிளஸ் யூ. அல்லேலூயா. ஸோ கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அதனுடைய ட்ரெய்லர் ஒன்று இருக்கிறது, அதை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதியும். நாளை கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. எல்லா நன்மை நிறைவாய் கொடுங்க. இன்னும் அநேக பாடல்களை எழுத உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பிள்ளைக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுங்க. அதை பாடக்கூடிய அந்த கிருபைகளை நீர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரை கொடுத்து வழி நடத்துங்கப்பா. அந்த மகனும் பாடுவதற்கு நீர் உதவி செய்திரு. இசைகளை வாசிக்க உதவி செய்திருக்கிறேன். அந்த தாளங்களை பலப்படுத்துங்க. மகனும் ஆண்டவரே இசைகளை வாசிக்க உதவி செய்ததுக்காக நன்றி அப்பா. அன்றைய குடும்பம் முழுவதுமாய் உமக்கா எழுந்து பிரகாசிக்கட்டும். அநேகரை நீதிக்குள் நடத்த உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூமா. ஆமேன். அல்லேலூயா. என்னம்மா? ஓகே, தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ஸோ இப்பொழுதும் அந்த உம்மில் நிலைக்க ஒரு சின்ன ட்ரெய்லர் தான் பாருங்கள். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கிருபை வேண்டும் உம்மை நிலைக்க, கிருபை தேவை உம்மில் செழிக்க, கிருபை வேண்டும் உம்மில் நிலைக்க, கிருபை தேவை உம்மில் செழிக்க, கிருபை வேண்டும் அன்பில் நிலைக்க. இன்றைக்கி அந்த ட்ரெயிலரை கரங்களை உற்சாகப்படுத்துவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஸோ இப்பொழுதும் இந்த வாரம் பர்த்டே வெட்டிங் நினைச்சு கொண்டாட இருப்பீர்கள் என்றால் ஒரு நிமிஷம் எழுப்பி இருக்கலாம். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். பர்த்டே வெட்டிங் எல்லா கரங்களை உற்சாகமாக தட்டுவோம். எனவே பிள்ளை கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது சகோதர ஐக்கியத்திலிருந்து அவர்களுக்காக ஜெபிப்பார்கள். நம்ம எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம். ಇದ್ದಾತನು ಇರುವಾತನು ಮುಂದೆ ಬರುವಾತನು ಎಂದು ಹೇಳಿರುವ ಒಳ್ಳೆಯ ಪರಲೋಕ ತಂದೆ, ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ವಂದನೆ ಸಲ್ಲಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸಲು, ಆರಾಧಿಸಲು, ಮಹಿಮೆಗೆ ಪಡಿಸಲು ಕೊಟ್ಟಿರುವ ಕೃಪೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ತಂದೆ. ವಿಶೇಷವಾಗಿ ಈ ದಿನ ಹುಟ್ಟಿದ ದಿನ ಮದುವೆ ದಿನಗಳನ್ನು ಆಚರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದೇವೆ ತಂದೆ. ಅವರಿಗೆ ಇನ್ನೂ ಆಯುಷ್ ದಿನಗಳನ್ನು ಕೂಡಿಸಿಕೊಡಿರಿ. ಇನ್ನು ಹುಟ್ಟಿದ ದಿನದ ಸಂವತ್ಸರಗಳನ್ನು ಕಾಣುವಂತೆ ಆಶೀರ್ವದಿಸಲಿ ತಂದೆ. 2024 ವರ್ಷವು ಸಮೃದ್ಧಿಯ ವರ್ಷವಾಗಿರುವುದರಿಂದ ಇವರ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಸಮೃದ್ಧಿಯನ್ನೇ ಕಾಣುವಂತಾಗಲಿ ತಂದೆ. ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಇವರು ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಂಡು ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಒಂದು ಸಾಕ್ಷಿಯ ಮಕ್ಕಳಾಗಿ ಬಾಳುವಂತೆ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ತಂದೆ. ಜೀವನದಲ್ಲಿ ಇವರಿಗೆ ಯಾವಾಗಲೂ ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಮಾಡುವಂತೆ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ತಂದೆ. ಅನೇಕ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಜೀವನದಲ್ಲಿ ಕಾಣುವಂತೆ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ತಂದೆ. ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಕಟ್ಟಿಟ್ಟಿರುವ ಬುದ್ಧಿಗಳನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಇವರಿಗೋಸ್ಕರ ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲೇ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಬೇಕೆಂದು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ವಿಶೇಷವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದೇವೆ ತಂದೆ. ಹುಟ್ಟಿದ ದಿನಗಳನ್ನು ಆಚರಿಸ್ತಿರುವ ಮತ್ತು ಮದುವೆ ದಿನಗಳನ್ನು ಆಚರಿಸ್ತಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಸಹೋದರನ ಬಲವಾಗಿ ಅದ್ಭುತಕರವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಬೇಕೆಂದು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಬೇಡಿ ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇವೆ ತಂದೆ. ஆமென், ஆமென், ஆமென். தயவுசெய்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸோ உங்கள் கையில் அந்த கிரீட்டிங் கார்டு கொடுப்பாங்க, வாங்கிக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை முதல் தடவையாக வந்திருந்தால் ஒரு நிமிஷம் எளிமையாக இருக்கலாம். இதான் ஃபஸ்ட்டு டைம் நான் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லுவீர்கள் என்றால், யாராக இருப்பீர்கள் என்றால் ஒரு நிமிஷம் எளிமையாக இருக்கலாம். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். வந்திருக்கிற புதியவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஜெபிப்போம். ஜெபிக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்மை காண செஞ்ச கிருபைக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா.
ஆண்டவரே புதிதாய் வந்திருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிற இயேசப்பா ஸ்தோத்திரம். அவர்கள் எந்த நோக்கத்தோடு வந்தார்களோ கர்த்தாவே அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே அவர்களுக்காய் பேசுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு கடந்து போக உதவி செய்யுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் நல்லவர் ஆண்டவப்பா. ஆண்டவரே உமக்கு கரத்தில் ஒப்புக்கொள்கிறீங்க கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீதியின் கிரீடம் ஆண்டவரே அவர்களுக்கு வைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இவர்கள் நிலைத்து நிற்க, இந்த ஆலயத்துக்கு ஒரு தூணாய் நிற்க உதவி செய்யுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் ஆண்டவரே நீர் பாதுகாத்திரே நன்றி. தொடர்ந்து வழிநடத்துங்க. எல்லா தீமைகளை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. துதி கனமாகியுமே உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். சொற்காரங்கள் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ உங்கள் கையில் ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க, அதை படித்து பாருங்கள். தொடர்ந்து வர விரும்புகிறவர்கள் அதை ஃபில் பண்ணி கொடுக்கும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, இதுவரைக்கும் கேலண்டர் வாங்காவிட்டால் நீங்கள் புக் ஸ்டாலில் கேலண்டர் இருக்கும். அதில் வந்து இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்து இலவசமாய் நீங்கள் வாங்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் நம்முடைய காணிக்கைகளை நம்ம எடுத்துக்கொள்வோம். நம்ம எல்லோரும் ஜெபிப்போம். நம்ம எல்லோரும் தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். பாடுகிற மகள் முன்னாடி போய் அங்கே நிற்கப்போம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அந்த மகள் பாடுவார்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லோரும் ஜெபிப்போம். எங்கள் அன்பாய் நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த நாளிலே உங்களுடைய கரம் ஆண்டவரே கர்த்தாவே அற்புதமாய் தாங்கட்டு கொடுக்க போகிற இந்த காணிக்கைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டகத்தாவே மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. உங்களுடைய கரம் ஆண்டவர் இதுவரைக்கும் தாங்கினதுக்காக நன்றி அப்பா. ஆண்டகத்தை இப்பொழுது கொடுக்குற இந்த காணிக்கைகள் தசமங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. உங்களுக்கு பிரோஜனமாக மாற்றுங்க. ஆண்டகத்தாவே இந்த 2 காரியங்கள் எல்லாம் நீங்கள் அற்புதமாய் சந்திங்க. ஆண்டகத்தை தேவன் தாமே நீரே கூடந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. ஸோ மகள் பாடுவார்கள். ஸோ அந்த பாட்டுக்கான அந்த லிரிக்ஸ் வந்து கரோக்கி வந்து அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் கிடைக்கல. ஆனால் இங்கிலீஷ் இதனால் அது கிடைக்கல. ஸோ அதனால் மகள் மியூசிக் எல்லாமே பாடுவார்கள். அல்லேலூயா. ஸோ கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. Jesus climbs the hill to the garden still. His steps were heavy and slow. Love and I pray took it there to the place only he could go. Get set body. Jesus loves me, so he went willingly to get set body. He felt all that was sad, waking or bad was a pain he would ever know. While his friends were asleep, he thought to keep his promise made long ago. Get set body. Jesus loves me, so he went willingly to get set body. The hardest things that ever was won, the greatest pain that ever was known, the biggest battle that ever was won. This was done by Jesus. The fight was won by Jesus. Get set body. Jesus loves me, so he gives his gift to me. It gets set body. ஆமென். எல்லா கரங்களை உற்சாகமாக தட்டுவோம். அல்லேலூயா. வர வர சாக்லேட்டை மறந்து போயிடும். அல்லேலூயா. இந்தாம்மா அடுத்த ப்ரோட்டீன் சாக்லேட் இருந்தா ஹேனா இந்தா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. ஆமென். கர்த்தர் நாம மேம்படும். உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை நாங்கள் இப்படி உற்சாகப்படுத்துகிறோம். சண்டே ஸ்கூலில் போகிற பிள்ளைகள் நீங்கள் வந்து பாட விரும்புவீர்கள் என்றால், நீங்கள் மேலே சொல்லுவீர்கள் என்றால் சிஸ்டர்கிட்ட சொல்லிங்கன்னா, ஸோ அந்த நேரத்தை அவர்கள் ஒதுக்கி ஸோ ஒவ்வொரு வாரம் ஒருத்தராக அதை நாங்கள் விடுகிறோம். ஸோ கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதனால்
சண்டே ஸ்கூலுக்கு போகிறவர்களுக்கு இந்த வாய்ப்பு தரப்படுகிறது. ஆமென். ஸோ யாரெல்லாம் உங்கள் பிள்ளைங்களாம் சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பலையோ தயவுசெய்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நடக்குது. 5 இயர்ஸ்லேருந்து 15 இயர்ஸ் உங்கள் பிள்ளைகள் சண்டே ஸ்கூலுக்கு போகலாம். அதில் உங்கள் பிள்ளைகளை அங்கே உற்சாகப்படுத்துங்க. நீங்கள் எங்கள் செய்திகளை கேளுங்கள். ஸோ அந்த 2வது ஆராதனையில் உங்கள் பிள்ளைகள் அங்கே சண்டே ஸ்கூல் வார்த்தைகளை கேட்கவும் அந்த காரியங்களை கற்றுக்கொள்ளவும் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ அது மாத்திரமல்ல, ஸோ மண்டே டு ஃப்ரைடே டெய்லி பிரெட் என்ற நிகழ்ச்சி இருக்கிறது. ஸோ அதில் எல்லோரும் பார்க்க முடியாது. எத்தனை பேர் பார்க்குறீங்க? ஆமென். பார்க்குறோம் தான் அலையில வச்சுருங்க பார்ப்போம். இவ்வளோ பேர் பார்க்குறீங்களா? அல்லேலூயா. சரி, எத்தனை பேர் மங்கி, எத்தனை பேர் லயனு? நான் கதை ஒன்று சொன்னேன், மங்கி லயன் ஞாபகம் இருக்குதா? அல்லேலூயா. மங்கி லயன் டெய்லி ஒரு கதை வருது. அதனால் காலையில் 5 மணிக்கு 5 o'clock யூடியூப்பில் உட்காந்து பாருங்கள், சரியா? ஸோ அந்த ஸ்டோரி மற்றும் அந்த தீம் நம்ம சொல்கிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதை கேட்டாலே நீ பரலோகம் போயிடலாம். அதை கேட்டாலும் வாழ்க்கை உருப்பிட்டுரும். வேறு எதுவுமே நீ கேட்க தேவையில்லை, சரியா? நீ அந்த வார்த்தைகளை கேட்டாலே போதும். ஸோ நாளைக்கும் வெயிட்டாக இருக்குது, பார்ப்போம். அல்லேலூயா. அதனால் நாளைக்கும் வாங்க. அல்லேலூயா. நாளைக்கும் 5 o'clock வந்து ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து ஆலயத்தில் வந்து லைவ் பண்ணுறது நல்லா தான் இருக்குது. ஆமென். எனக்கு அது ஒரு பலனாக இருக்கிறது. ஸோ காலையில் நானும் இன்னொரு சகோதரர் லாரன்ஸ் 2 பேரும் வரோம். எங்களுக்காக ஜெபிங்க. ஏன்னா டெய்லி வரணும். டெய்லி 5 o'clock வந்து நாங்கள் அதற்கான ஆயத்தங்கள் அதுக்கு முன்னாடியும் ஆயத்தம் செய்ய வேண்டியது இருக்கிறது. ஸோ அதுக்காக ஜெபியுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸோ இப்பொழுதும் கண்களை மூடி நம்மளால் ஜெபிப்போம். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக சகோதர ஐக்கியத்திலிருந்து ஜெபிப்பார்கள். ஜெபம். வானத்துக்கும் பூமிக்கு சகல அதிகாரம் அடைத்தங்க நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வருடத்தை தொடங்கி கர்த்தாவே 13 நாட்களை கழித்து இந்த 14ஆம் நாளை காண நீர் கிருபை செய்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஸ்தோத்திரம். இந்த வருடத்தில் கர்த்தாவே நீர் எங்களை நன்மையினால் நீர் முடிசூட்டுவதற்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே கொடுத்திருக்கிற காணிக்கு உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர் கொடுத்திருக்கிற அளவின்படி அல்ல, அவர் மனதின்படி 30, 60, 100 பலன் கொடுக்க நீர் உதவி செய்யலாம். கொடுக்க முடியாத பிள்ளைகளும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, அவர்களுக்கு நீர் வேலை வாய்ப்புகளை கொடுத்து அவர்களுக்கு அநேகத்தில் ஆசீர்வாதமாக மாற்றித்தர நீ கரத்தில் வருகிறோம். கர்த்தாவே, இந்த இடத்துக்கு வந்தது நல்லது, எங்களை கர்த்தர் கொண்டு வந்த நோக்கம் பெரிதாக இருக்கிறது என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்க நீர் உதவி செய்யலாம். கர்த்தாவே எங்களுக்கு நீர் வாக்குத்தத்தம் கொடுத்ததின்படி கர்த்தாவே எங்கள் எல்லைகளை விஸ்தாலப்படுத்த போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வருடத்தில் நாங்கள் சொந்த இடத்துக்கு செல்லத்தக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய போவதற்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களும் துதிகளும் நன்றி பலிகளும் நாங்கள் ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தகப்பனே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசத்தோடு அறிக்கை எடுக்கிறோம். தகப்பனே, நீர் தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். செய்தியை கொடுக்க போகிற அடியான கூட உடைய கருத்தில் ஒப்பு எடுக்கிறோம். பேசுகிறது அவர் அல்ல தகப்பனே, உடைய ஆவியானவர் அவர் உள்ளிருந்து எங்களுக்கென்று என்ன வார்த்தை பேச நீர் திட்டம் வைத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை அவர்கள் மூலமாய் வெளிப்படுத்தக்க நீர் உதவி செய்தெல்லாம். கேட்கிற வார்த்தைகளை ஒரு காதலை கேட்டு மறு காதலை விட்டு விடாதபடிக்கு தங்கள் இருதயத்தின் பலிகளை எழுதி வைத்துக் கொண்டு அதன்படி நடந்து கொள்கிற மனப்பக்குவத்தை நீர் தாரம். கர்த்தாவே, எல்லாம் உம்முடைய கருத்தில் ஒப்பு எடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளபடி நடத்தும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சத்தமாக தான் சொல்லுங்கள். அல்லேலூயா. சரி, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த ஆண்டு செழிப்பின் ஆண்டு, ப்ராஸ்பரிட்டி. கர்த்தர் நிச்சயமாக செழிக்கும்படியாக செய்வார். பக்கத்தில் ஒரு 2 பேரை பார்த்து சொல்லுங்கள், நல்லா செழிப்பீர்கள். சத்தமாக நல்லா சந்தோஷமாக சிரித்து சொல்லுங்கள். ஆமென். யாரையும் தலையாட்ட சொல்லலை, வாய் தந்து சொல்லுகிறார். கர்த்தர் நல்ல வாயை கொடுத்துருக்கிறார். வாயை விரிவாய் தர நான் அதை என்ன பண்ணுவேன், நிரப்புவேன். ஆமென். ஸோ செழிப்பீர்கள். எத்தனை பேர் அதுக்காக ஜெபம் பண்ணுறீங்க? அல்லேலூயா. ஸோ செழிப்பீர்கள். கர்த்தர் செழிக்கும்படியாக செய்வார். ஸோ ஃபஸ்ட்டு ஆராதனையில் ஒரு கேள்வி கேட்டேன். அதை நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துட்டு இப்போ கரெக்டாக ஆன்சர் சொல்கிறீங்க. அதனால் அதை கேட்குற மாதிரி இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம், ஒரு நபரை நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் அநேக முறை நான் வந்து அந்த காரியங்களை படித்து இருக்கிறோம். ஆனால் அந்த அவ்வளோ டீட்டெயிலாக நம்ம வந்து தியானித்தது கிடையாது. ஆனால் நேற்று இரவு இந்த சபைக்காக நான் செய்தியில் எடுக்கிற வேளையில் ஒரு செழிப்பு, ஒரு ப்ராஸ்பரிட்டி வரும் என்றால் அது வந்து அவ்வளோ எளிதான காரியம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோ ஈஸி கிடையாது. இன்றைக்கி வந்து ப்ராஸ்பரிட்டி வரன்றது இன்றைக்கி நிறைய பேர் வந்து அது வந்து ஒரு ப்ராஸ்பரிட்டி காஸ்பிளாகவே போகிறாங்க. அந்த மாதிரிலாம் போகல. அல்லேலூயா. வேதம் நமக்கு என்ன செய்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஸோ இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த இதிலெல்லாம் பார்க்கலாம், buy 1 buy 2
டேக் 2 அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, பை 2 கெட் 2, இது மாதிரி டேக் 2 அப்படிலாம் போடுவாங்க. அது பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக பண்ண என்ன பண்ணுவோம், போய் எடுப்போம். ஆனால் கீழே ஒன்று என்ன போட்டிருப்பாங்க, கண்டிஷன் சப்ளை. அல்லேலூயா. அதே மாதிரி தான் கண்டிஷன் சப்ளை, ப்ராஸ்பரிட்டி. நான் கீழே போடலான்னு இருக்கிறேன், கண்டிஷன் அப்ளை அப்படின்னு சொல்லி போடணும். அல்லேலூயா. கண்டிஷன்ஸ் இருக்குது, சில கண்டிஷன்ஸ் இருக்குது. சும்மா வராது, சும்மா எந்த ஒரு ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. அப்படி வந்துச்சுன்னா அந்த வேல்யூ உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கணும்னு நினச்சா யாருனாலும் ஆசீர்வச்சிருவார். ஆனால் தாவீதை வந்து ஆண்டவர் எப்படி ஆசீர்வச்சார்னா, வர வர அவன் விருத்தி அடைந்தான். இம்மிடியட்டாக அவனை வந்து ஆசீர்வதிக்கல, வர வர தான் விருத்தி அடைந்தான். அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பாக தேவை. கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? சில மனிதர்கள் ஆசீர்வாதமாக வேதத்தில் இருந்திருக்கிறாங்க. சரியா, வேதத்தில் இருந்திருக்கிறாங்க. அதில் நிறைய பேர் இருக்கலாம். ஆபிரகாம் இருக்கிறாரு, சரியா, யோசேப் இருக்கிறாரு, தாவீது இருக்கிறாங்க, சரியா, டேனியல் இருக்கிறாங்க. இவங்களாம் ஆசீர்வாதமாக வாழ்ந்தவர்கள். ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தாலும் ஆசீர்வாதமாக இருந்தாங்க. ஸோ ஒவ்வொருவரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் கர்த்தர் அவர்களை எப்படி ஆசீர்வதித்தான்னு பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நபர் யாருன்னா கொர்நேலியு. ஆமென். வேதத்து நல்ல ஒரு பிடிச்சமான கேரக்டர் எனக்கு வந்து கொர்நேலியு. ஸோ நீங்கள் வந்து அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் அதை கொர்நேலியு குறித்து அந்த 1 நீங்கள் 48வது வசனம் வரைக்கும் அந்த சம்பவம் ஃபுல்லாகவே கொர்நேலியோட சம்பவம் தான். அவரும் அவர் குடும்பம், பேதுரு, இந்த காரியங்கள் தான் நீங்கள் பார்க்கலாம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொர்நேலியு வாழ்க்கையில் அவன் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு காரணம் என்ன? அவர் வந்து ஆசீர்வாதமாக இருக்கிறார், அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் 1-48 வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஆனால் முதலாவதாக கொர்நேலியு ஆசீர்வாதமாக இருந்ததுக்கு காரணம் என்ன? ஸோ நம்மளும் அந்த மாதிரி இருந்தால் நம்மளும் எப்படி இருப்போம் சொல்லுங்கங்க? நம்மளும் ஆசீர்வாதமாக இருப்போம். நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அப்படி இருந்தால் தான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஸோ அப்போ முதலாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கொர்நேலியு ஆசீர்வாதமாக இருந்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக முதல் வசனம் ஆக்ட்ஸ் சாப்டர் 10 verse 1 நீங்கள் பாருங்கள். இத்தாலியா பட்டணம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அல்லேலூயா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் முதல் காரியம், கொர்நேலியிட்ட இருந்த முதல் காரியம், கொர்நேலியு வாஸ் எ பவர்ஃபுல் மேன். அவன் வந்து சக்தி வாய்ந்த ஒரு மனுஷன், சக்தி வாய்ந்த ஒரு மனுஷன். ஏன்னா அவருக்கு கீழே 100 பேர் வேலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், 100க்கு அதிபதி. ஸோ ஒரு 10 பேர் நம்மளுக்கு கீழே இருந்தாலும் நம்மளை ஆட்டம் தாங்க முடியாது, கரெக்டாக இல்லையா? ஒரு 10 பேர் இருந்தாலும் நம்ம ஆட்டம் தாங்க முடியாது. ஆனால் இவர் கீழே எத்தனை பேர் இருந்தாங்க? 100 பேர் இருக்கிறாங்க. 100க்கு அதிபதியாக கொர்நேலியு இருக்கிறார். அப்போ 100 பேருக்கு அதிபதியாக இருக்கும் பொழுது 100 பேருக்கு என்ன பண்ணணும்? ஜாபை வந்து அசைன் பண்ணணும், ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். அவர் வந்து ரொம்ப பிஸியான ஒரு மனுஷன், கரெக்டாக இல்லையா? ஸோ 100 பேருக்கு வேலை வாங்குறதுன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம வீட்டில் ஒருத்தரை வேலை வாங்குறதுக்கே நம்மளுக்கு என்ன பண்ணுது? தலை வெடிச்சு போயிடுது. ஆனால் இவர் 100 பேருக்கு வேலை கொடுக்கணும், அந்த ரெஸ்பான்சிபிள் பர்சன் அவர். ஆமென். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவர் ஆசீர்வாதமாக இந்த பவரில் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு நல்ல வல்லமையான பவர் கொடுத்துருக்கலாம், பவர்ஃபுல் நல்ல பொசிஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் இன்னும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், இன்னும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்யணும்னா, இன்ஸ்பைட் ஆஃப் இஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பவர், he had a heart which sought after God. ஆண்டவரை தேடுகிறதற்கு என்ன பண்ணார்னா அவருடைய இருதயம் வாஞ்சியாக இருந்தது. அவர் வந்து நிறைய டைம் நம்ம என்ன பண்ணுறோம்னா பிஸின்ற வேர்டை நம்ம பயன்படுத்திக்கிறோம். எதுக்குன்னா ஆண்டரை தேடுறது கிடையாது, ஆண்டரை பார்க்கறது கிடையாது. ஆமென். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா he did not use his busy life as an excuse, amen, to avoid seeking the face of God. ஸோ கர்த்தரை தேடுறதுக்கு தன்னுடைய பிஸியான லைஃப்பை அவர் வந்து சாதகமாக பயன்படுத்திக்கல. நான் வந்து பிஸியாக இருக்கிறேன் அதனால ஜெபிக்கலை, நான் பிஸியாக இருக்கிறேன் அதனால் வேதத்தை வாசிக்கலை, நான் பிஸியாக இருக்கிறேன் டயர்ட் ஆகிடுச்சு எனக்கு அதனால இன்றைக்கி நான் என்ன பண்ணல, இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பிஸியை வந்து எதில் அட்டாச் பண்ணலன்னா ஆண்டரை தேடுறதுல அவர் அட்டாச் பண்ணவே இல்லை. என்ன பிஸியாக இருக்கட்டும், யாரை தேடினார்? கர்த்தரை தேடினார். அல்லேலூயா. எப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீ என்ன பிஸியாக இருங்க, யாரை விட்டுறாதீங்க? கர்த்தரை தேடுறதை விட்டுறாதீங்க. ஆமென். நீ 24 மணி நேரத்தில் நீ கர்த்தரை தேடுறதுக்கு நீ வாஞ்சிப்பாய் என்றால் அப்படிப்பட்டவர்கள் இந்த ப்ராஸ்பரிட்டியை பார்ப்பார்கள். கர்த்தரை தேடாதவன் பார்க்கவே முடியாது. கர்த்தரை தேடுறவன் தான் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடை தினமாக இருக்கும், பட்டினியாக இருக்கும். யார் ஆசீர்வதிக்கப்படுவீங்க? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தான் என்ன கிடைக்காது? ஒரு நன்மை குறைபடாமல் கர்த்தர் கொடுப்பார். அப்போ கொர்நேலியு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்குன்னா என்ன பவர்ஃபுல் பொசிஷனில் இருந்தாலும்
அந்த மனுஷன் யாரை தேடினார் என்றால் கர்த்தரை தேடினார், தேவனை தேடினார். இனி நிறைய பேர் தேவனை தேடுறதை விட்டுரும். இன்றைக்கி ஆண்டவர் சொல்லிட்டார், எனக்கு ப்ராஸ்பெரிட்டின்னு சொல்லிட்டார், அதனால் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம். நான் சொல்லுகிறேன், எல்லாம் பண்ணு, நான் தப்பு சொல்லலாம். ஆனால் கர்த்தரை தேடாமல் எது செய்தாலும் அது உங்களுக்கு வாய்க்காது. அல்லேலூயா. அது என்ன செய்யாது, அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வராது. ஸோ கர்த்தரை நம்ம தேடுகிறோமா? அல்லேலூயா. ஸோ அவன் அவ்வளோ பிஸியான ஒரு மனுஷனாக இருந்தாலும் கர்த்தரை தேடினான், கர்த்தர் மேலே வாஞ்சியாக இருந்தான். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், இந்த பவர்ஃபுல் மேன் வந்து ஒரு யூதன் அல்ல, ஒரு புறஜாதியான். எனக்கு தெரிஞ்சு இயேசுவை பற்றி அவருக்கு அந்தளவுக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பேதுரு வந்து தான் இயேசுவை பற்றி சொல்லுகிறார். அந்த அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா பேதுரு தான் வந்து சொல்லுவார், இயேசுவை குறித்து சொல்லுவார். ஆனால் இயேசுவை தெரியாமையே யாரை தேடினார் இவர்? கர்த்தரை தேடினார். நம்ம இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டே உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஏமா காலையில் எலும்பி ஜோமல்ல, ரொம்ப டயர்டாக, அந்த 5 மணிக்கு ஏன் எலும்பில், நைட்டு தான் ஷிஃப்ட்டு முடிஞ்சுது, அதனால் தூக்கம் வந்துச்சு. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், கர்த்தரை தேடு, கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நீ யோசிக்கலாம், எங்கே ஆசீர்வாதம் எனக்கு தடைப்படுது? ஆண்டவர் நல்ல வேலை கொடுக்குறாரு. 24/7 உழைக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். 24/7 உன்னால் 1 மணி நேரம் தேவனுக்கு கொடுக்க முடியலன்னா நீ பிஸின்னு சொல்கிற. ஆண்டவர் உன்னை பார்த்து நானும் ரொம்ப பிஸியாக இருக்கிற சொல்லிட்டாருன்னா என்ன ஆகும்? உன்னை ஆசீர்வதிக்கிறது ரொம்ப கஷ்டம், நானும் ரொம்ப பிஸியாக இருக்கேன், வேறு அலுவலில் இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டாருன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமே வராது. அப்போ கர்த்தரை தேடுகிறீர்களா? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டுபிடிக்கிறான். நீங்கள் பாருங்கள், தானியேல் வந்து 4 ராஜ்யத்தில் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார். பிரைம் மினிஸ்டர்னால் சாதாரண பதவி அல்ல, நல்ல உயர்ந்த பதவி. ஆனால் 4 ராஜ்யத்தில் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் 3 வேளை என்ன பண்ணுறாரு? ஜெபிக்கிறார். அவர் அதை விடலை. ஏன்பா தானியேல் ஆசீர்வாதமாக இருந்தார்? எப்பா நான் என்ன பொசிஷனில் இருந்தாலும் 3 வேளை ஜோம் பண்ணுவோம்ப்பா. நீங்கள் சொல்லணும், என்ன வேலை இருந்தாலும் டெய்லி நான் கர்த்தரை தேடுவோம்ப்பா. அல்லேலூயா. கர்த்தரை தேடாமல் ஆசீர்வாதம் உனக்கு வரும்னா, அப்படி யாரும் சொன்னாங்கன்னா அது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எங்கள்கிட்ட வாங்க, நாங்கள் ஜோம் பண்ணுறோம், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னா அது சுத்த பொய், 100க்கு 100 பொய். அல்லேலூயா. எங்கள்கிட்ட வந்தீங்கன்னா, எங்கள் கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கூட்டத்துக்கு நீ செலவு பண்ணி போவ, நீ காணிக்கை கொடுத்துட்டு வருவ, உனக்கு ஆசீர்வாதம் வராது. ஆனால் யார் ஆசீர்வாதம் பெறுவாருங்களா? கர்த்தர் தேட. கொர்நேலியை தேடினார். அவர் இயேசு யாருன்னு தெரியாது, அவரோட அன்புனா என்னன்னு தெரியாது, அவர் மரிச்சது தெரியாது, உயிர் தெழுந்து தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் கர்த்தரை தேடினா, ஒரு அந்நிய மனுஷன் தேடினா. நீங்களும் நானும் கர்த்தரை 100க்கு 100 நம்புகிறோம். எத்தனை பேர் 100க்கு 100 நம்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஸோ இன்றைக்கி கர்த்தரை தேடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆண்டவரே, அதிகாலையில் உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறேன்ப்பா. ஆண்டவரே, நான் உம்மை தேடுறேன். என் முகத்தை, என் கண்கள் எப்பொழுதும் உண்மையே நோக்கி கொண்டிருக்கும். ஆமென். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகிறது. எத்தனை பேர் கர்த்தரை தேடுவீங்க? அல்லேலூயா. என்ன பிஸியாக இருந்தாலும் அந்த பிஸியில் யாரை தேடு? கர்த்தரை தேடு. பக்கத்தில் பார்த்து ரொம்ப பிஸியாக இருந்தாலும் கர்த்தரை தேடு. தேடுவீங்களா? அல்லேலூயா. இன்னும் பிஸின்ற வேர்டை யூஸ் பண்ணாதீங்க. ஆமென். நீ பிஸி யூஸ் பண்ணினா கர்த்தர் பிஸியாக தான் இருப்பார். அது என்னைக்கு மனசில் வச்சுக்கோங்க. என்றைக்கும் அவரும் பிஸியாக தான் இருப்பார். நீ வேதத்தில் யாரெல்லாம் கர்த்தரை தேடினார்களோ கர்த்தர் அவர்களுக்கு பதில் கொடுத்தார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த மனுஷன் தெரியாமையே தேடிட்டு இருக்கிறாரு, ஆனால் தேடுறாரு. அதான் ரொம்ப முக்கியம். கொர்நேலியு இயேசு யாருன்னே தெரியாது, அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியாது, ஆனால் தேடுறாரு. அல்லேலூயா. தேடுறாரு. அப்பா தெய்வமே, ஒரு தெய்வம் இருக்கும், அந்த தெய்வத்தை நான் தேடுறேன்னு சொல்லிட்டு அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். ஆமேன். அந்த பவர்ஃபுல் மேன். ஆமேன். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், என்ன பவரில் இருந்தாலும் நீ கர்த்தரை தேடு. அல்லேலூயா. ஸோ எத்தனை பேர் கர்த்தரை தேடுவீங்க? ஆமேன். அல்லேலூயா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்னை தெரசா அவர்கள் ஒரு முறை வந்து அவரை பார்க்கறதுக்காக ஒரு நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள் அவங்கள போய் பார்க்க போனாங்களாம். அப்போ பார்க்க போகும்பொழுது அங்கே அவங்க அன்னை தெரசாவுடைய பிஏ வந்து சொன்னாங்களாம், அந்த சிஸ்டர்ஸ் சொன்னாங்களாம், அவங்க வரத்துக்கு 1 hour ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்களாம். இவங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சாங்க. ஏன்னா இவங்க வந்திருக்க ஆள் வந்து பெரிய லெவலில் இருக்கிறவங்களாம். அவளுக்கு செம்ம டென்ஷனா. உடனே 1 hour அப்படின்னு. ஆமாம் 1 hour ஆகும், போய் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. உடனே 1 hour கழித்து கரெக்டாக அன்னை தெரசா அவர்கள் வந்தார்களாம். ஸோ வந்த உடனே இந்த வந்திருந்த நபர்கள் அவர்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு, ஏம்மா எங்களை 1 hour காக்க வச்சதுக்கு
உங்கள் வேலையை வந்து அப்புறமா பண்ணியிருக்கலாமே, எங்களை வந்து ஒரு வார்த்தை விசிட் பண்ணிட்டு போயிருக்கலாமே, அதில் நடுவில் வந்துட்டு போகிறதுல என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுக்கு அந்த அம்மா சொன்னிச்சான், அந்த 1 hour அவரை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா அந்த டெய்லி நான் பண்ணுற எல்லா வேலையும் என்ன ஆகிடும், மிஸ் ஆகிடும். அல்லேலூயா. என்ன வேலை மிஸ் ஆகிடும்? எல்லா வேலையும் மிஸ் ஆகிடும். எதுவுமே என்னால் செய்ய முடியாது. அந்த 1 hour நான் அந்த தேவன் எனக்கு கொடுக்குற பலனில் தான் நான் இது இவ்வளோ தொண்டுகள் நான் செய்கிறேன், இவ்வளோ தொண்டுகளை நான் பண்ண முடியுது. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். நீ 1 hour மிஸ் பண்ணினா 23 மணி நேரம் என்ன ஆகிடும்? பக்கத்தில் பார்த்து சொல்லு, 23 பெருசா 1 hour பெருசா? 1 hour தான் பெருசு. அல்லேலூயா. அந்த 1 hour நீ தேவனுக்கு கொடு. எத்தனை பேர் கொடுப்பீர்கள்? கொடுக்குறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். யார் கையை தூக்க மாட்டேங்க? ஓகே, தீர்மானம் எடுத்துகிட்ட செஞ்சிடணும் ஒரு பயமோ? அல்லேலூயா. ஏங்க 1 hourங்க, என்ன பிஸியாக இருந்தாலும் கர்த்தரை தேடு. அல்லேலூயா. நீ கர்த்தரை மாத்திரம் தேடுங்களேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நான் சொல்லுகிறேன், ஆண்டவருக்கே 24 மணி நேரம் போதுமா இருந்துச்சு. சில சொல்லுவாங்க 24 நேரம் 10 இல்லை பிரதர், நீ ஆண்டவனாக மாறிடணும். அப்போ நீ மாற்றிரு, 32 நேரமாக மாற்றிரு. அவருக்கே 24 மணி நேரம் 10 நம்மளுக்கு போதும். ஆனால் அந்த 24 மணி நேரத்தில் நீ எவ்வளோ நேரம் கர்த்தரை தேடுற? இன்றைக்கி தேடாதனால தான் பிரச்சனையே. அல்லேலூயா. அதனால தான் பிரச்சனை வருது. அதனால் இன்றைக்கி கர்த்தரை தேடுங்கள். அல்லேலூயா. தேடுவீங்களா? அல்லேலூயா. இன்னும் 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொர்நேலியஸ் எப்படிப்பட்ட மனுஷன்? 2வது வசனம் பாருங்கள். 2வது வசனம் 10வது அதிகாரம் 2வது வசனத்தில், அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி என்ன பண்ணி கொண்டிருந்தார்? ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். ஆமென். 22வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா verse 22ல், அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மாலே சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தேவனாலே எத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். ஸோ 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொர்நேலியு எப்படிப்பட்ட மனுஷன்? கொர்நேலியு வாஸ் எ பயஸ் மேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொர்நேலியு ஒரு பக்தி உள்ள ஒரு மனுஷன், ஒரு பக்தி. நான் விசுவாசிக்கிறேன். ஸோ ரொம்ப டிவோட்டட் மேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் அந்த மனுஷன் ரொம்ப பயபக்தி உள்ள ஒரு மனுஷன். அல்லேலூயா. ஸோ நான் விசுவாசிக்கிறேன். அவரை பற்றி குட் ரிப்போர்ட் யார் கொடுத்தாங்கன்னா யூத ஜனங்கள். இவர் யூதன் கிடையாது, யூத ஜனங்கள் வந்து கொடுத்தார்கள். ஏன்னா அவர்கிட்ட இருந்த அந்த பியூரிட்டி, அவர்கிட்ட இருந்த அந்த இருதயத்துடைய சுத்தம், அவர்கிட்ட இருந்த அந்த கையின் சுத்தம், அது மாத்திரம் அவருக்கு கர்த்தரை தேடின அந்த பக்தி வைராக்கி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மற்ற ஜனங்கள் பாராட்டும்படியாக இருந்தது. ஸோ ஜனங்கள், யூத ஜனங்கள் எல்லாராலும் என்ன பேர் கேட்டாங்களா? நல்லவன். இன்றைக்கி நல்லவன்ற பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. நல்லவன். அதுவும் யார் சொல்கிறாங்கன்னா, மற்றவங்க சொல்கிறாங்க, யூத ஜனங்கள் சொல்கிறாங்க. இந்த ரிப்போர்ட் யார் 22வது வசனத்தில் கொடுக்குறாங்கன்னா, அவர் அமிச்ச ஆளுங்க போய் பேசுகிறாங்க. நான் சொல்லுகிறேன், உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை நல்லவன் சொல்லுவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் கூட இருக்கிற எல்லாரும் உங்களை நல்லவன், நல்ல சாட்சி, நற்சாட்சி, இவங்க ரொம்ப பக்தி உள்ளவர்கள், இவங்க சண்டே வந்து சர்ச்சுக்கு போகாமல் மிஸ் பண்ணவே மாட்டாங்க, இவங்க கர்த்தரை தேடுறதை மிஸ் பண்ணவே மாட்டாங்க, கர்த்தரை ஆராதிக்கிறதில் மிஸ் பண்ணவே மாட்டாங்க, ஒரு பக்தி உங்கள்கிட்ட பார்க்குறாங்களா? பார்த்தாங்கன்னா உண்மையாக நான் சொல்லுகிறேன், நீங்களும் கொர்நேலியுவாக இருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆனால் நிறைய டைமில் வந்து நம்ம வந்து என்னென்னா, பக்தி வந்து எப்போ வரும், பக்தி வந்து ஆண்டரை தேடுறது எப்போ தரிசிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், மேத்யூ காஸ்பல் சாப்டர் 5ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 7வது வசனமா? அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன பண்ணுவாங்க? தேவனை தரிசிப்பார்கள். 8வது வசனம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are the pure in heart, for they shall see God. எல்லாம் சொல்லுங்க, they shall see God. கொர்நேலியு ஏஞ்சலை பார்த்தார், கர்த்தருடைய தூதனை பார்த்தார். அப்ப என்ன அர்த்தம் சொல்லுங்க? என்ன அர்த்தம்? அவருடைய இருதயம் எப்படி இருந்துச்சு? சுத்தமா இருந்துச்சு. இப்போ நம்மளால ஏன் பார்க்க முடியல? ஆன்சர் தெரிஞ்சிச்சா? அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தம் இருந்தால் யாரை பார்த்துடலாம்? தேவனை பார்க்கலாம், தேவனை தரிசிக்கலாம், தேவனை தரிசிக்கலாம். அப்போ இவருடைய பக்தி எங்கே இருக்குன்னா இருதயத்தில் இருக்கு. நான் சொல்லுகிறேன், நீ சர்ச்சுக்கு வரனால நீ பக்திமான் அல்ல.
பைபிளை தூக்கிட்டு போஸ் கொடுத்து ஒரு செல்ஃபி எடுத்தால் நீ பக்திமான் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன மாதிரி வெள்ளை சட்டை போட்டால் பக்திமான் அல்ல. அல்லேலூயா சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம பக்தி நினச்சிக்கிறோம். பூ வைக்கலன்னா பக்தி, காதில் எதுவும் போடலன்னா பக்தி. இதெல்லாம் கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இருதயத்தில் சுத்தமாக இருக்கிறியா? அப்போ யாரை தரிசிக்கலாம் சொல்லுங்க? தேவனை தரிசிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பக்தி எதில் வருதுன்னா ட்ரெஸ்ஸில். ஐயா ஞானசன் எத்தோன்னு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கலாமா? இருதயம் ஒயிட் அண்ட் ஒயிட் ஆச்சா? இருதயம் ஒயிட் ஆச்சா? அது ஆகலை. ஆனால் எது ஆயிடுச்சு? ட்ரெஸ் ஆகிடுச்சு. நல்லா போயிட்டு ரைமான்ஸில் போய் ஒரு கோட் ஷூட் போட்டு சோத்திர ஆண்டவர் ஒரு போஸ் வர பாஸ்டர் பக்கத்துலேருந்து எடுத்துக்கிறது, அவள் தான். அதை வேறு டிபியில் அவர் போட்டுக்கிறது. ஆமேன். இது பக்தி அல்ல. இருதயத்தில் நீ சுத்தமாக இருக்கிறியா? நான் சொல்ல இருதயத்தில் சுத்தம் வந்துருச்சுனால உனக்கு கசப்பு வராது, வைராக்கியம் வராது, கோபம் வராது, எரிச்சல் வராது. என்ன வரும்? வம்பும் வராது, அன்பு தான் வரும். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், எல்லாராலும் நல்லவர்கள் என்று சாட்சி பெறுவீர்கள். இன்னைக்கு யூதர்கள் எல்லாரும் இவனை பார்க்குறான், ஒரு அந்நியனை பார்க்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூதர்கள் வந்து புறஜாதிகளோடு கலவாதவர்கள். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே பேதுருக்கு ஆண்டவர் சொப்பனம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அனுப்புகிறாரு. கரெக்டா இல்லையா? ஆனால் இந்த ஜனங்கள் யாரை பாராட்டுறாங்க? கொர்நேலியை பாட்டுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா அந்த மனுஷன் இதயத்தில் எவ்வளோ சுத்தமாக இருந்திருப்பார் பார்த்துக்கோங்க. அதனால தான் கர்த்தருடைய தூதன் அவர்கிட்ட வந்து பேசுகிறாரு, அவர்கிட்ட வந்து இடைப்படுறாரு. ஸோ நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி நிறைய பேர் சொல்லலாம், ஆண்டவரே எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடு, நான் உன்னை பார்க்கணும். பார்க்கறது ரொம்ப ஈஸி. இருதயத்தை சுத்தமாக தான் நீ ஆண்டரை பார்த்துடலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் இப்போ இருதயத்தை சுத்தம் பண்ணலான்னு இருக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இருதயத்தை சுத்தம் பண்ணிக்கோ. அல்லேலூயா. ஸோ இதயத்தை சுத்தம் பண்ணணும்னா டெய்லி வந்து பாத்திரத்தை, நான் விசுவாசிக்கிறேன், சுத்தமான பாத்திரம் தான். நீ அங்கே வச்சாலும் என்ன ஆகும்? டஸ்ட்டு வரும். அதனால் அது டஸ்ட்டு வராமல் இருக்கணும்னா டெய்லி அந்த பாத்திரத்தை என்ன பண்ணணும்? கொஞ்சம் கழுவணும். அதனால் டெய்லி உன் பாத்திரத்தை என்ன பண்ணணும்? கழுவணும். எதால் கழுவணும்? ஜெபத்தால் கழுவணும், வேத வசனத்தால் கழுவணும். அல்லேலூயா. இதெல்லாம் கழுவுனாதான் சுத்தமாக இருக்கும். எனக்கு நல்லா சுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னா கொஞ்ச நாள் உட்காரு, ஃபுல்லாக அடை தான், ஃபுல்லாக நோண்டி எடுக்கிற மாதிரி ஆகிடும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. வெரி குட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். நான் பாஸ்டர் இன்னைக்கு ஆவி ரொம்ப பயங்கரமாக இறங்கிச்சு. உன் மனசுல என்ன வருது தெரியும். நான் சொல்லுகிறேன், ஆசீர்வாதம் பேசுகிறவங்க இதெல்லாம் இல்லைன்னு ஆசீர்வாதம் கிடையாது. சும்மா குருட்டுத்தனமாக இந்த ஆண்டு ப்ராஸ்பரிட்டி. நான் சொல்லுகிறேன், இங்கே ஆரம்பிக்கிட்டோம், கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றிடுவார். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? தேவனை தரிசிப்பார். ஏன்பா இன்னும் எனக்கு தென்படலைன்னா இன்னும் உங்கள்கிட்ட என்ன இருக்குது? கொஞ்சம் சுத்தம் இல்லை. அல்லேலூயா. அது கழுவு. அல்லேலூயா. அது விம்பார் போட்டு கழுவுறியோ எதை போட்டு கழுவுறியோ எனக்கு தெரியாது, ஆனால் கழுவிடு. அல்லேலூயா. நல்லா சுத்தமாக்கிடு. அல்லேலூயா. மூன்றாவதாக இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம், அவர்கிட்ட இருந்த ஒரு நல்ல ஒரு காரியம். ஸோ கொர்நேலி வாஸ் எ ப்ரேயர்ஃபுல் மேன். ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அல்லேலூயா. ஜெபிக்கிற ஒரு மனுஷன். ஸோ நான் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். இருந்தாலும் இவருக்கும் ஆண்டவருக்கும் எந்த ஒரு பர்சனல் ரெவலேஷன் கிடையவே கிடையாது, ஒரு வெளிப்பாடு கிடையாது. இன்னொன்று ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. சரியா? நீ வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா இவருக்கும் ஆண்டவர் ரொம்ப பர்சனல் ரிலேஷன்ஷிப்பு அப்படி இருந்த மாதிரி. இப்போ தாவீதுக்கும் ஆண்டவருக்கு நல்ல பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, மோசஸுக்கும் ஆண்டவருக்கும் நல்ல பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, ஏன் தானியேலுக்கும் ஆண்டவருக்கும் பர்சனல் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அவங்களோட கர்த்தர் பேச ஆரம்பித்தார். ஆனால் இவர்கிட்ட நீங்கள் எங்கேயுமே பேசின மாதிரி நீங்கள் பார்க்கவே முடியாது. இவருக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. ஆனாலும் இவர் என்ன பண்ணார்? கான்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணார்? ஜெபித்தார். சில டைம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ஜெபங்கள் ஒருவேளை கேட்கப்படாமல் இருக்கலாம், இது வரைக்கும் பதில் கிடைக்காமல் இருக்கலாம். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லாத ஒரு மனுஷன், ஒரு ரெவலேஷனே இல்லாத ஒரு மனுஷன் கொர்நேலியும் ஆண்டவர்கிட்ட டெய்லி ஜோம் பண்ண முடியும் என்றால் நமக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் அளிக்கிறார். ஆமென். உன் கூப்பிடுறதுக்கு எல்லாம் பதில் கொடுக்கிறார். நீ இயேசுவின் அன்பை உணர்ந்திருக்கிறீங்க. அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ப்ரேயர் லைஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய ஜெப வாழ்க்கை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெப வாழ்க்கையை கொண்டு வருவீங்கன்னு விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சில டைம் நம்மளுக்கு ஜெபம் ஏன் செய்ய மாட்டேங்கிறோன்னா, என்னத்தை ஜெபிச்சோம்? 2023 ஜெபிச்சோம், என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கலை. ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? எங்க கொர்நேலியை போய் கேளுங்க, எப்பா இயேசு தெரியுமா? உனக்கு தெரியாது. இயேசு பார்த்துருக்கியா? பார்க்கல.
இயேசு குறித்து ஏதாவது கேள்விப்பட்டிருக்கியா? இல்லை. ஆனாலும் நான் ஜெபிக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் அறிந்த நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம்? ஜெபிக்காமல் உட்காந்துருக்குறோம். இயேசு தெரியுமா? தெரியும். சுகம் கொடுத்துருக்கிறார் தெரியும். என்னை ரட்சித்திருக்கிறார் தெரியும். ஆனால் ஜெபிக்க மாட்டேன். ஆனால் கொர்நேலியு அப்படி கிடையாது. கொர்நேலியு வாழ்க்கை வித்தியாசமாக இருந்துச்சு. நான் அதை படிக்கும்போது யோசிச்சு பார்த்தேன், சே எதுவுமே தெரியாமல் ஜெபிச்சுட்டு இருக்கிறாரு, நம்மளை அதை ஜெபிப்போமா? ஜெபிக்கவே மாட்டோம். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய ஜெப வாழ்க்கையை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஜெபிக்கிற மனுஷன் என்றைக்குமே பிச்சை எடுத்ததை நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா கர்த்தர் பிச்சை எடுக்க விட மாட்டார். ஜெபிக்கிற மனுஷனுடைய தலையை கர்த்தர் நிச்சயமாக உயர்த்திடுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோடய ஊழிய பாதையில் நான் சொல்ல முடியும், தைரியமாக சொல்ல முடியும். 2007 மார்ச் 30 வெளியே வந்த முழு நேர ஊழியத்துக்கு ஏப்ரல் 1 டிசம்பர் 1 வரைக்கும் 2007 கணக்கு போட்டுக்கோங்க எத்தனை மாதம்னு. ஏப்ரல் 1 டிசம்பர் 1 வரைக்கும் 2007 வரைக்கும் எந்த கம்பெனிக்கு வேலை போல, எந்த இடத்துல நிற்கல. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை செஞ்சேன், தேவ சமூகத்தில் நின்ன மாத தேவையை கர்த்தர் சந்தித்தார். அல்லேலூயா. மாதம் எப்படி வரும் தெரியாது. உங்களுக்கெல்லாம் கொரோனாவுடைய அனுபவம், குவாரண்டைன் அனுபவம் இப்போ தான் இருக்குது. எனக்கு 2007 இருக்குது. அல்லேலூயா. வெறும் யாரையும் பார்க்காம தேவனை மாத்திரம் பார்த்தேன். ஆண்டவர் நீங்கள் தான் எனக்கு நடத்தணும், நீங்கள் தான் செய்யணும். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் அப்படி தான் நடத்துகிறார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அதனால் ப்ரேயர்ஃபுல் மேன். ஆமேன். கொர்நேலியஸ் வாஸ் எ ப்ரேயர்ஃபுல் மேன். ஸோ 4வதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கொர்நேலியு குறித்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல ரொம்ப பிடித்தமான ஒரு காரியம். ஸோ 2-4 வசனங்களை பாருங்கள். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம். ஸோ 2-4 வசனங்களை பார்த்தீங்கன்னா, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். சரியா? 3வது வசனத்தில், பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியு என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. 4வது வசனத்தில், அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியிலே வந்து எட்டியிருக்கிறது. 30-31 வசனம் பாருங்கள். 30-31 அதே அதிகாரத்தில், அதற்கு கொர்நேலியு, 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பதாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியிலே நினைத்தருளப்பட்டது. ஆமென். இதை படிக்கிற வேளையில் அவர் செஞ்ச தான தர்மங்களை தேவ சமூகத்தில் தேவ சந்நிதியில் என்ன வந்துச்சான்? ரிமெம்பர் பண்ணாங்க. நான் சொல்லுகிறேன், கொர்நேலியஸ் வாஸ் எ ப்ரொவைடிங் மேன். கொடுக்கிற ஒரு மனுஷன். அந்த மனுஷனை மாதிரி கொடுக்குற, ஏன்னா இது யார் சர்டிஃபிகேட் பண்ணுறான்? தேவ சமூகத்தில் சர்டிஃபிகேட் ஆகுது. நான் சொல்லுகிறேன், வலது கை கொடுக்குறது இடது கை தெரியாமல் செய்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம செய்கிற காரியங்கள், இது நம்ம ஒன்று செஞ்சாலே ஃபேஸ்புக்கில் போட்டுறோம், வாட்ஸ்அப்பில் போட்டுறோம், குத்தம் பார், இவ்வளோ பேர் குத்தம் பாருன்னு. ஆனால் யூடியூப்பில் போட்டுறோம், அதான் இத்தனை வியூஸ் வேறு போட்டுறோம், இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இவ்வளோ செஞ்சோம், நாங்கள் இத்தனை பேருக்கு ஆகாரம் கொடுத்தோம். நான் சொல்லுகிறேன், இவர் செஞ்சதை யார் பார்த்தாங்கன்னா தேவன் பார்த்தார். தேவன் பார்த்தனால அவர்கிட்ட என்ன வருது? ரிவார்டு வருது. என்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியமும் யார் பார்க்க முடியாது செய்யுங்க, தேவன் பார்க்க முடியாது செய்யுங்க. மனுஷன் பார்க்கணும், மனுஷன் புகழணும், மனுஷன் உங்களை ரிவார்ட் பண்ணணும், மனுஷன் கனப்படுத்தணும், நெவர் எக்ஸ்பெக்ட். ஆமென். அது எதிர்பார்க்காதீங்க. யார் உங்களை கனப்படுத்தணும்? தேவன் கனப்படுத்தணும். ஆண்டவரே நீங்கள் கனப்படுத்தணும்ப்பா, நீங்கள் கனப்படுத்துங்க. நீங்கள் அது மாதிரி நினச்சி செய்யுங்க. எதிராலும் என்ன தான தர்மம் செஞ்சாலும் சரி, என்ன காரியங்கள் செய்தாலும் சரி, உங்களுக்கு அங்கேருந்து ரிவார்டு வருது. ஆமென். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். ஸோ அங்கேருந்து கர்த்தர் கொர்நேலியுக்கு என்ன பண்ணார்? ரிவார்ட் பண்ணுகிறார். ஏன்னா அந்த மனுஷன் கொடுக்குற ஒரு ஜனம், கொடுக்குற ஒரு மனுஷன். ஸோ நாமளும் யோசிப்போம், நம்ம கொடுக்கறதுல நம்ம எப்படி இருக்கிறோம், தேவனுடைய காரியத்திற்கு தான தர்மங்களுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், கர்த்தர் அதை பார்க்கிறார். ஸோ நிச்சயமாக அதனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாக தருவார். ஆமென். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ஆய்வு நடத்தினார்கள். உலகத்திலேயே யார் ரொம்ப சந்தோஷமான மனிதர்கள், உலகத்தில் யார் ரொம்ப சந்தோஷமான மனிதர்கள், 5000 பேரை சூஸ் பண்ணாங்க. இது ரியல் நடந்தது. 5000 பேரை சூஸ் பண்ணாங்க. அதில் யாருன்னா நோபல் பிரைஸ் பெற்றவர்கள், டாக்டர்ஸ், நல்ல பிரசித்தி பெற்ற டாக்டர்ஸு, எல்லாமே ரிச் பர்சன், உலகத்திலே நல்ல பணக்காரர்கள், அது மாத்திரம் நல்ல அழகு நிறைந்தவர்கள், செம்ம அழகாக எல்லா இதுலேருந்து அழகானவர்கள் எல்லாரையும் வர வச்சாங்க. ஸோ யங்லேருந்து வயதானவர்களுக்கு எல்லாரையும் எந்தெந்த இதில் அவங்க நல்லா இருப்பாங்களோ, ஷைன் பண்ணியிருப்பாங்களோ எல்லாரும் வர வச்சாங்க.
எல்லாட்டும் ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் கேட்கப்பட்டது. என்னென்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? அதான் உங்களுடைய கேள்வி. வந்தது எல்லாமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அப்படி சந்தோஷம்னா எப்படி சந்தோஷம்? உங்களுக்கு சந்தோஷம் எப்படி வந்துச்சு? சந்தோஷத்தில் எதில் சந்தோஷமாக இருக்கிறீங்க? 5000 பேரும் உலகத்தில் பிரசித்தி பெற்றவர்கள், பணக்காரர்கள், கோட்டீஸ்வரர்கள், மில்லினியர்ஸ்லாம் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் 5000 பேரும் சொன்ன ஒரு பதில் என்னென்னா, நோ, நாங்கள் சந்தோஷமாக இல்லை. நாங்கள் என்னவா இல்லை? கோட்டீஸ்வரன் பில்லினியர் சொல்கிறான் நான் சந்தோஷமாக இல்லை. உலக அழகி சொல்லுது நான் சந்தோஷமாக இல்லை. பெரிய டாக்டர் சொல்கிறார் நான் சந்தோஷமாக இல்லை. அப்போ இவங்க கேட்குறாங்க, அப்போ சந்தோஷம் யார் சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டால், அந்த ஆய்வில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? அந்த ஆய்வில் கண்டுபிடிச்சது, அந்த ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, தனக்குள்ளது போதும் என்று தனக்குள்ளதை வைத்து மீதியை மற்றவனுக்கு கொடுக்குறான் பார்த்தியா, அவன் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தனக்கு என்னவோ போதும், எனக்கு இது போதும், எனக்கு இன்றைக்கி ஆகாரம் இருக்குது, எனக்கு போதும், இந்தா மீதி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரைஸ் இருக்குதா நீ சாப்பிடு, மற்றவனை சாப்பிட வைக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் உண்மையாக சந்தோஷமாக இருக்கிறானா. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதாங்க சந்தோஷம். இது ரிசர்ச். நீங்கள் வேணால் போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி கண்டுபிடிச்சிருக்கான். 5000 எல்லாம் பெரிய பெரிய ஆட்களை வச்சு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரும் நோன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவன் கண்டுபிடிச்சிருக்கிறான், தனக்குள்ளதை போதுன்னு நினச்சிட்டு மீதியை கொடுத்து மற்றவங்க சாப்பிட்றத பார்த்து, மற்றவங்க சிரிக்கிறத பார்த்து, மற்றவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறான் பார்த்தீங்களா, அதுதான் ரியல் ஹாப்பி. ஆமென். நான் சொல்லுகிறேன், கொர்நேலியு அதை தான் செஞ்சுருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றவங்களை செஞ்சிருப்பார். அதனால தேவ சமூகத்தில் எட்டி இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஸோ அப்போ கொர்நேலியு பார்த்தீங்கன்னா பார்த்தோம், பவர்ஃபுல். ஆமென். கொர்நேலியு வாஸ் எ பவர்ஃபுல் மேன். ஆமென். சக்தி வாய்ந்த ஒரு மனிதர். கொர்நேலியு வாஸ் எ பயஸ் மேன், பக்தி உள்ள ஒரு மனிதர். ஸோ மூன்றாவது, கொர்நேலியு வாஸ் எ ப்ரேயர்ஃபுல் மேன், ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அந்த கொர்நேலியு வாஸ் எ ப்ரொவைடிங் மேன், கொடுக்கிற ஒரு மனுஷன். கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 5-8 வசனங்களை வாசிங்க. 5-8, 5 to 8, 5 to 10, 5 to 8 பாருங்கள். இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி, 6வது வசனத்தில் verse 6, அவன் தோல் பதறினவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கியிருக்கிறான், அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது, நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். 7வது வசனத்தில், கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷர்கள் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவர்கள் தேவ பக்தியுள்ள ஒருவனை அழைத்து, 8வது வசனம் முக்கியமான ஒரு வசனம், எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 24-27 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே அதிகாரத்தில் verse 24 and 27, மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவு முறை யாவரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். 32 to 33, யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக, அவன் கடலோரத்தில் தோல் பதறினவனாகிய சீமோன் வீட்டிலே தங்கியிருக்கிறான், அவன் வந்து உன்னிடத்திலே பேசுவான் என்றார். அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனால் உமக்கு கட்டளையிட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான். அந்தபடியே நான், அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, என்னது? உடனே. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். இம்மிடியட்லி. ஆமென். உடனே. அதை படித்து பார்த்தால ரொம்ப, இன்னொரு வாட்டி படித்து பாருங்கள், வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஹல்லேலூயா. உடனே கீழ்ப்படித்தான். கொர்நேலியு வாஸ் எ மேன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆக்ஷன். ஒரு வார்த்தை வந்துருச்சு, தேவதூதன் சொல்லிட்டாரு, உடனே. அது காலம் தாழ்த்தலை, அது தள்ளி போடலை, எதுவும் செய்யலை, உடனே கீழ்ப்படிந்தார். என்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆசீர்வாதம் எங்கே இருக்குன்னா கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இத்தனை வருஷம் சத்தத்தை கேட்குறோம், ஞானசனம் எடுன்னு. ஞானசனம் எடுக்கிறோமா? எப்படி ஆசீர்வாதம் வரும்? எல்லா சத்தியம் தெரியும் உங்களுக்கு, A to Z தெரியும், ஏசு யாருதுன்னு எல்லாம் தெரியும். ஆனால் ஏன்பா உனக்கு ஆசீர்வாதம் வரல, ஏன்பா நன்மை வரல? ஆண்டவர் பலியே அல்ல, எதை விரும்புகிறாரு? கீழ்ப்படிதல். எந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறீர்களோ நான் எழுதி தரேன், அந்த பிள்ளையோட ஆசீர்வாதம் வேறு. முரண்டு பிடிக்கிற பிள்ளைகளுக்கும் கீழ்ப்படுகிறவர்களுக்கும் ஆசீர்வாதம் இருக்குது. பிள்ளை கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் வளர்வார்கள் என்றால் நிச்சயமாக சொல்லுகிறேன், பின் நாட்களிலே அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். எனக்கு அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குது, இன்னும் கேட்கல, பின்னாடி பாருங்கள். ஆனால் சொன்ன பேச்சு கேட்குற பிள்ளைகள் இருக்கிறாங்க, கர்த்தர் அவர்கள் மூலமே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுருப்பார்.
கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்க. எத்தனையோ தடவை கர்த்தர் பேசி இருக்கிறார், அது கீழ்ப்படுகிறோமா? கர்த்தர் சொல்கிறார்ல, செய்ய சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், இந்த மனுஷன் ஒரு அந்நியன். ஆனால் தேவதூதன் வந்து சொன்ன உடனே, யார்ப்பா நீ யாரை சொல்கிற, சீமோன் யார், நான் எதுக்கு அனுப்பணும், அதெல்லாம் கேட்கவே இல்லை. நீங்கள் பாருங்கள், ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு எந்த கேள்வி கேட்கல. உன் பையனை போய் பலியிடுன்னு சொல்லிட்டார், அவ்வளோதான். உடனே கீழ்ப்படித்தார், அதிகாலையில் எழுந்து போயிட்டார். யார்ட்டையும் சொல்லலை, கூட வருகிற 2 வேலைக்காரர்களுக்கும் சொல்லலை, பலிக்கு கொண்டு போக போகிற பையனுக்கும் சொல்லலை, எப்போ ஒன்றதாப்பா வெட்ட போகிறோம் அப்படி சொல்லலை. உடனே கீழ்ப்படுது. என்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படுகிறீர்களோ அவர்கள் நிச்சயமாகவே ப்ராஸ்பரிட்டியை பார்ப்பீர்கள். சில கதை சொல்ல, வேண்டாம்பா, செய்யாதப்பா, அதை பண்ணாத, போ அப்படின்னு சொல்லுவார். எல்லாம் செய்யுங்க, அது கீழ்ப்படிங்க. சிம்சோன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க பெற்றோர்கள் சொல்லுகிறாங்க போகாத, அந்த பெண்ணு வேண்டாம்பா, இவர் என் கண்ணுக்கு பார்வைக்கு எப்படி இருந்தா கடைசியில் என்ன இல்லை, பார்க்குறதுக்கு என்ன இல்லை, கண்ணே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அம்மா அப்பா சொல்கிறாங்க, வேண்டாம்பா, இது வேண்டாம், இது செய்யாத அப்படி சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கீழ்ப்படிதலில் இருக்கிற ஆசீர்வாதம் வேறு எதுலையுமே கிடையாது. நான் இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கிறது ஒரு காரணம், கர்த்தர் சொன்ன அடுத்த வினாடியே கீழ்ப்படித்தேன். அல்லேலூயா. அது சில காரியங்கள்லாம் கர்த்தர் சொல்லுவார், இது செய்யினா செஞ்சிடும், அவ்வளோதான். அது என்ன வருது ஏது வருது எனக்கு அதெல்லாம் தெரியாது. சிலருக்கு அது வந்து முட்டாளாக தெரியலாம், சிலருக்கு அது வந்து கேலிக்காக தெரியலாம், எல்லாம் தெரியலாம். அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். எனக்கு தெரியும், கர்த்தாவே நான் செஞ்சுட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அல்லேலூயா. என்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, கீழ்ப்படுகிறதுல இருக்கிற ஆசீர்வாதம் வேறு எதுலையுமே கிடையாது. இந்த கொர்நேலி ஏன் ஆசீர்வதிக்கப்படுகிறார், ஏன் இதுக்கு முன்னாடி அவருடைய கேரக்டர் அப்படி தான் போல. ஒரு தூதன் வந்து பேசின உடனே ஓகே அனுப்பிச்சிரு, உடனே அனுப்பிச்சிடாம பாருங்க. உடனே அந்த வேர்டு ரொம்ப இமீடியட்லி, காலம் தாழ்த்தவே இல்லை. வரவர் என்ன சொல்ல போகிறாரு தெரியாது, என்ன பேச போகிறாரு தெரியாது, எதை குறித்து விவரிக்க போகிறாரு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் கர்த்தருடைய தூதன் சொல்லிட்டாங்க, அமுச்சு விட்ருவோம், அமுச்சு விட்டார், அவ்வளோதான். இப்போ காத்திருக்கிறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், அந்த கீழ்ப்படுகிற வேளையில் கர்த்தர் அவர்களை பரிசுத்தாவினால் நிரப்பினார். எல்லாரும் ஞானசனம் பெற்றார்கள். ஒரு மெசேஜில் முழு குடும்பம் ஞானசனம் படுது, எல்லாம் ஞானசனம் படுறான். இன்றைக்கி நம்ம ஒரு கிட்டத்தட்ட யூடியூப்லேயே 3000 மெசேஜ் இருக்குது. அல்லேலூயா. ஆனால் ஞானசனம் எடுக்குது நம்ம படுற பாடு இருக்குது, பார்த்தீங்களா? அல்லேலூயா. அதனால் நீங்கள் தீர்மானம் எடுங்க. கர்த்தர் எத்தனை முறை பேசியிருக்கிறார், எத்தனை முறை உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் சொல்லியிருக்கிறார், அதுக்கு கீழ்ப்படியுங்கள். எத்தனை பேர் கீழ்ப்படுவீங்க? ஆமென். ஸோ கொர்நேலி வாஸ் எ மேன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆக்ஷன். ஸோ இந்த 5 காரியங்கள் உண்மையாகவே நீங்கள் செஞ்சு பாருங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. செய்வோமா? எத்தனை பேர் செய்வோம்? ஜெபத்தில் தரித்திருப்பீர்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அல்லேலூயா. சில டைம் இதெல்லாம் கண்டிஷன்ஸ், ப்ராஸ்பரிட்டியோட கண்டிஷன். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதலாவதாக கொர்நேலியஸ் வாஸ் எ பவர்ஃபுல் மேன். அவர் வந்து நல்ல வல்லமின் சக்தி வாய்ந்த ஒரு மனுஷன். ரெண்டாவதாக கொர்நேலி வாஸ் எ பயஸ் மேன், பக்தி உள்ள ஒரு மனுஷன். மூன்றாவதாக கொர்நேலி வாஸ் எ ப்ரேயர்ஃபுல் மேன், ஜெபிக்கிற ஒரு மனுஷன். கொர்நேலி வாஸ் எ ப்ரொவைடிங் மேன், கொடுக்கிற ஒரு மனுஷன். கடைசியாக கொர்நேலி வாஸ் எ மேன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆக்ஷன், அப்படி கீழ்ப்படிந்து செய்கிற ஒரு மனுஷன். சில டைம் நம்ம கேட்குறோம் ஆனால் செய்ய மாட்டேங்கிறோம். ஆனால் இன்றைக்கி பண்ணுங்கள், செய்யுங்க, கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் கீழ்ப்படுவீங்க? ஆமென். உங்களுடைய எஜமான்களுக்கு கீழ்ப்படிங்க, உங்கள் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிங்க, உங்கள் டீச்சர்ஸுக்கு கீழ்ப்படிங்க, உங்கள் ப்ரொஃபஸர்ஸ்க்கெலாம் கீழ்ப்படிங்க, உங்கள் போதருக்கு கீழ்ப்படிங்க. ஆமென். ஸோ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களுக்கு கீழ்ப்படிங்க, வயதானவர்களுக்கு கீழ்ப்படிங்க. அவர் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது? நான் சொல்ல கீழ்ப்படித்து பாருங்கள். உங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படி, வாலிபல் உங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிச்சு பாரு. உன்னையும் அறியாமல் ஒரு ஆசீர்வாதம் எப்போ உங்கள் மேலே இருக்கும். அல்லேலூயா. அது எப்போவுமே இருக்கும். அது வந்து நீ எதுவுமே நினைக்காதீங்க. ஆமென். நான் சொல்லுகிறேன், சாமுவேல் வந்து அந்த ஏலி தாத்தா சொல்கிறாரு, இதை மாதிரி கேளுப்பா, சொல்லு மடியன் கேளும் அப்படின்னு சொன்ன உடனே அது கீழ்ப்படிஞ்சார். ஆனால் ஏலியோடைய பிள்ளைகளோ சாமுவேலுடைய பிள்ளைகள் என்ன பண்ணல? கீழ்ப்படியில். தீர்க்கதரிசி பிள்ளைகள், ஊழியக்காரருடைய பிள்ளைகள், ஏழு வந்து ஆசாரியன், கீழ்ப்படியில். அதனால அவங்க வாழ்க்கை நல்லாவே இல்லை. சாமுவேலுடைய பிள்ளை பாருங்கள், முடிஞ்சிச்சு, அவங்க சாப்டர் முடிஞ்சிச்சு. ஏன்னா கீழ்ப்படியில். ஞானி சாலமோன், ஞானி, நீதிமொழிகள்லாம் எழுதியிருக்கிறார், அட்வைஸ்லாம் சொல்லுங்கள், மாயெல்லாம் சொன்னவர். ஆனால் கர்த்தர் பேசுகிறார், வேண்டாம் சாலமோன் உற்று வேண்டாம் செய்யாத, 2 முறை பேசுகிறார். ஆனால் யார் கீழ்ப்படியில்? சாலமோன் கீழ்ப்படியில். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் சாப்டர் முடிஞ்சது.
ஸோ விசுவாச பட்டியலையே ராகாப் என்ற வேசிய கர்த்தர் பேர் கொடுத்துட்டார். யார் பேர் கொடுக்கல? ஞானி சாலமன் பேர் வரல. ஸோ என்ன நல்லா புரிஞ்சு, ஏன்னா கீழ்ப்படியாதனால தான். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் கீழ்ப்படிங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒபே பண்ணுங்க. அது கஷ்டமோ நஷ்டமோ கீழ்ப்படியுங்கள். அது சில கசப்போ இனிப்போ கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ப்ராஸ்பரிட்டி வேணும்? அப்போ இந்த 5 பின்பற்றுங்கள். கர்த்தர் நிச்சயமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, கொரோனாலி லைஃப் மாதிரி எங்கள் லைஃப் இருக்கணும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தாலும் ஒரு பிஸின்னு சொல்லாதபடி நாங்கள் உண்மை தேடணும். ஆண்டவரே, அந்த பக்தி உள்ளவர்களாக இருதயத்தில் நாங்கள் சுத்தமாக இருக்கணும். ஆண்டவர் ஹல்லேலூயா. பக்தி வந்து வெளியில் இல்லை. ஹல்லேலூயா. உள்ளார பார்க்கட்டும். ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். எங்கள் இருதயத்தை பாரும் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை, ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக எங்களை வைங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, கொடுக்குற ஒரு மனுஷனாக எங்களை வைங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக செயல்படுத்துகிற ஒரு மனுஷன். ஆமென். உங்களுடைய வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் நாங்கள் செயல்படணும். நீ சொன்ன மாத்திரத்தில் நாங்கள் செயல்படணும். ஆண்டவரே, எங்கள் பெற்றோர்கள் நாங்கள் கீழ்ப்படியணும். எங்கள் வயதானவர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படியணும். எங்களுக்கு அதை உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியாமல் இன்றைக்கி ஆண்டவர்கள் ஆண்டவரே, இந்த ஜெப வாஞ்சி எங்களுக்கு தாங்கப்பா. ஜெபத்தில் தரித்திருத்த ஆண்டவரே, உண்மை கத்தாவே நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமென். இன்றைக்கி அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் தட்டி எழுப்புங்க. ஆமென். ஆண்டவரே, அநேகருடைய வாழ்க்கை அணைந்து போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆண்டவரை சொல்லுங்கள், ஆண்டவரே ஒரு செழிப்பு எங்களுக்கு வேண்டுமே, இதெல்லாம் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. நன்றி. ஜெபத்திலே தரித்திருந்து ஆமென் அவர் சித்தம் நிறைவேற்று. ஆமென். ஜெபத்திலே தரித்திருந்து அவர் சித்தம் நிறைவேற்று. ஜெபத்திலே தரித்திருந்து அவர் சித்தம் நிறைவேற்று. முடிவு பரியந்தம் அவரில் நிலைக்க பலனை பெற்றுக்கொள்ளு. முடிவு பரியந்தம் அவரில் நிலைக்க பலனை பெற்றுக்கொள்ளு. அல்லேலூயா. துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. 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 ஆமென். அல்லேலூயா. 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 ஆமென். அல்லேலூயா. 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 ஜெபத்திலே தரித்திருந்து அவர் சித்தம் நிறைவேற்று. எல்லாம் சொல்லுவோம். ஜெபத்திலே தரித்திருந்து அவர் சித்தம் நிறைவேற்று. முடிவு பரியந்தம் அவரில் நிலை நிற்க பலனை பெற்றுக்கொள்ளு. ஆமென். முடிவு பரியந்தம் அவரில் நிலை நிற்க பலனை பெற்றுக்கொள்ளு. அல்லேலூயா. அல்லேலூயா. துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஆமென். அல்லேலூயா. துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. Hallelujah. Oh, thank you, Lord. Amen. Hallelujah. Oh, thank you, Jesus. Hallelujah. 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 Amen. Hallelujah. 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 Amen. Hallelujah. 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 ஆண்டவரே, எங்களோடு நீர் இன்னைக்கு பேசினதுக்காக நன்றி அப்பா. ஒரு புறஜாதியாக இருந்த ஒரு கொரோனுடைய வாழ்க்கை ஆண்டவர் உம்மை தேடுகிறதிலும், அந்த பக்தி வைராக்கியத்திலும், அந்த தான தர்மங்கள் செய்கிறதிலும், உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதிலையும் அந்த மனுஷன் பாராட்டின எல்லா காரியங்களும் நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவர் உடைய அன்பை அறிந்திருக்கிறோம், உடைய கிருபைகளை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், உடைய வழிகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனாலும் அநேக காரியங்கள் செய்யாமல் இருக்கிறோம். ஆண்டவரை எங்களை மன்னியும்.
இந்த ஆண்டிலே கர்த்தாவே எல்லா காரியத்திலும் நாங்கள் செய்வதற்கு உதவி செய்யும். அந்த செழிப்பை நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்க. அநேகர்கள் எங்களை அதிபதியாய் வைங்கப்பா. அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் எங்களை வைங்க. காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன் ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று நீ மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அந்யோன்ய ஐக்கியமும் விசேஷமாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டரை வருகை மட்டும் இன்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நெக்ஸ்ட் வீக் ஈவினிங் 4:45க்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து பங்கு பெறுங்க. சப்போர்ட் என்ற டைப்பில் அவங்க இந்த வாரம் வருகிற வாரம் கொடுக்குறார்கள். முதல் வருகிற 100 பிள்ளைகளுக்கு பரிசுகள் உண்டு. அதனால் உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. பெற்றோர்கள் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்று மாலை நடக்கிற ஃபேமிலி ஃபெலோஷிப்பில் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.